ஸோ ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டாபிக் பிளேட்டோ. பிளேட்டோ அப்படின்னு பார்க்கும்போது லிட்ரரி கிரிட்டிசிசம்ல பிளேட்டோ அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் நம்ம எப்பவுமே ஆரம்பம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஒரு சில கிரிட்டிக்ஸ் இப்படி கூட சொல்லியிருப்பாங்க, அதாவது இப்ப இருக்கக்கூடிய எல்லா பிலாசபியும் பிளேட்டோவுக்கு ஃபுட் நோட்ஸ் தான். ஏன்னா பிளேட்டோ ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாரும் பண்ணது எல்லாமே பிளேட்டோவை திருப்பி திருப்பி ரீஇன்டர்பிரட் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளேட்டோ ஆல்ரெடி எல்லா விஷயத்த பத்தியும் ஆல்ரெடி பேசியிருக்காரு. இவன் அது மொராலிட்டியை பத்தி இருக்கட்டும், அல்லது ரியாலிட்டியை பத்தி இருக்கட்டும், மெட்டாபிசிக்ஸை பத்தி இருக்கட்டும், பாலிடிக்ஸை பத்தி இருக்கட்டும், எல்லாத்த பத்தியும் பிளேட்டோ ஆல்ரெடி பேசினதுனால நம்ம எப்பவுமே பிளேட்டோல இருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா பிளேட்டோக்கு முன்னாடி வேற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, அஃப்கோர்ஸ் பிளேட்டோக்கு முன்னாடியும் பிலாசபர்ஸ் இருந்திருக்காங்க. பட் நமக்கு பிலாசபர்ஸ் பாக்குறத விட லிட்ரரி கிரிட்டிசிசமுக்கு சம்மந்தப்பட்ட பிலாசபர்ஸ் ஒரு சிலர். ஏன்னா நமக்கு பிளேட்டோ அப்பார்ட் ஃப்ரம் லிட்ரரி கிரிட்டிசிசம் நிறைய பேசியிருக்காரு. பட் பர்டிகுலர் நமக்கு தேவைப்படுறது லிட்ரரி கிரிட்டிசிசம் சம்மந்தப்பட்டது, அதாவது லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டதா அல்லது கிரிட்டிசிசம் ஆஃப் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டதா ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிளேட்டோ ஒரு ரினவுண்டான ஒரு கிரிட்டிக் முன்னாடி ஆரம்பத்துல அவர் கொஞ்சம் பேசியிருக்காரு. ஸோ அதனால நம்ம பிளேட்டோ எடுத்துப்போம். பட் அதுவும் நமக்கு பியூரான நாலேஜ் வந்து பிளேட்டோ லிட்ரேச்சர் பத்தி பேசினதை மட்டும் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி ஃபில்டர் பண்ண முடியாது. அவர் மற்ற விஷயங்களை பத்தியும் அவரோட ஒர்க்ஸ்ல பேசியிருப்பாரு. நமக்கு பிளேட்டோ அப்படின்னு பார்த்தாலே பிளேட்டோ எந்த ஒரு காலத்துல சிச்சுவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல போனா அவரை நம்ம கிரீக் பிலாசபர்னு சொல்லுவோம். அண்ட் அவரோட அந்த இயர் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஒரு பழைய ரைட்டர் தான். பட் அவரோட அவர் அப்ப சொன்ன நிறைய விஷயங்கள் இப்போ கூட நமக்கு லிட்ரேச்சருக்கு ரிலேபிளா இருக்கு. அது நமக்கு ரிலேட் பண்ணிக்க முடிய அளவுக்கு இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், பிளேட்டோவை எப்பவுமே ஸ்டார்டிங்ல வச்சிருப்போம். அண்ட் பிளேட்டோ ஃபேமஸா எதுக்கு அவர் வெளியே தெரியும் அப்படின்னு சொல்ல போனா அவர் சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட், அது மட்டும் இல்ல அரிஸ்டாட்டிலோட டீச்சர். ஸோ அதனால பிளேட்டோவை வெளியே ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் அதே போல பிளேட்டோட முக்கியமான ஐடியாஸ் சொல்ல போனா தியரி ஆஃப் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்ல போனா, பிளேட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல கண்ணால பார்க்கக்கூடிய இவன் தொடக்கூடிய இது கிட்டத்தட்ட பினாமினாலஜி கூட கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இது பிளேட்டோட ஐடியா சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன விஷயங்கள்லாம் மெட்டீரியலிஸ்டிக் ஒரு ஹையர் செல்ஃப் அல்லது ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஐடியாஸ்ல மட்டும் தான். இப்ப நமக்கு மெட்டீரியல் ஐடியில ரெண்டா பிரிச்சிடலாம். மெட்டீரியல்னா நம்மளால தொடக்கூடிய, நம்மளால பார்க்கக்கூடிய, நம்மளால ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இன்னும் சில விஷயங்கள் அது ஐடியல் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் அது நமக்கு ஜஸ்ட் இமேஜின் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிப்பட்ட விஷயங்கள். ஸோ பிளேட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறதெல்லாம் மாயை. உண்மையான ரியாலிட்டி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காது, ஹெவன்லயோ அல்லது மேபி ஒரு அடுத்த ஒரு லைஃப்லயோ எங்கேயோ இருக்கு. அது நம்ம வந்து அதுதான் அன்சேஞ்சிங் ரியாலிட்டி நல்லா கொடுத்துருக்கு, ஷேடோ ஆஃப் அ ஹையர். ஸோ அதுதான் அந்த விஷயம். ஸோ அப்படி அவர் நினைச்சாரு. அப்படி பார்க்கும்போது அவர் பூமியில இருக்க எல்லாமே ஒரிஜினலா அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய ஐடியாவோட ஒன் ஸ்டெப் லோவரா தான் இருக்கும் அப்படிங்கிறது அவரோட ஐடியா. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெயிண்டர் ஒரு விஷயத்த பெயிண்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவர் மைண்ட்ல ஐடியல் பிக்சர் வச்சிருப்பாரு. பட் அந்த ஐடியல் பிக்சரை அவர் ஆர்ட்டா கொண்டு வரும்போது எப்படி அவர் மைண்ட்ல வச்சதோ அப்படியே எக்ஸாக்டா 100% அதை கொடுத்துருக்க மாட்டாரு. அப்ப அது கண்டிப்பா அது ஒரிஜினல் ஐடியாவோட ஒன் ஸ்டெப் லோவரா தான் அவர் அதை கிரியேஷனை பண்ணி முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது அவரோட பிலீஃப். இதே விஷயத்த பின்னால வரக்கூடிய பிலாசபர்ஸ் நிறைய பேருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஐடியா, தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் இல்ல தியரி ஆஃப் ஐடியாஸ் அப்படிங்கிறது. இது நமக்கு பின்னாடி டீப்பா உங்களை பார்த்துக்கலாம். அண்ட் அதே போல நமக்கு இவர் இன்னொரு கீ ஐடியா என்ன அப்படின்னு சொல்ல போனா ஒரு ஐடியல் கண்ட்ரி ஒன்ன பத்தி அவர் இமேஜின் பண்ணார். ஐடியல் கண்ட்ரினா இந்த மாதிரி இமேஜினேஷன்ல மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஐடியல் அப்படின்னாலே அது ஐடியா தான் இல்லையா, ரியாலிட்டி இல்ல ஐடியா. பட் அவர் மைண்ட்ல இருந்துச்சு ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஐடியல்னா பொதுவாக பெர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஐடியல் கண்ட்ரி, ஒரு ஐடியல் சொசைட்டியை உருவாக்கணும்னு நினைச்சாரு. அப்படி உருவாக்கணும்னு நினைக்கும் போது அதுல அவரை பொறுத்த வரைக்கும் கிங் யாரா இருக்கணும் அப்படின்னா பிலாசபர் தான் கிங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் அவர் சொன்னாரு. ஸோ இதெல்லாம் இதுக்கும் லிட்ரேச்சருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம்னா இருக்கு. பட் நம்ம அதை இந்த ஒர்க்குக்குள்ள போனதுக்கு அப்புறம் ரிப்பப்ளிக் பிளேட்டோவோட நிறைய ஒர்க் அவ எழுதியிருந்தாலுமே பர்டிகுலரா ஒரு சில ஒர்க்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த பிளேட்டோவோட ரிப்பப்ளிக்ங்கிற ஒர்க்கை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிளேட்டோ அகாடமி அப்படிங்கக்கூடிய ஒரு அகாடமி வச்சிருக்காரு. ஆக்சுவலா அகாடமி தான் அதோட பேரு. அந்த அகாடமியில அவர் என்ன பண்ணுவாருன்னா ட்ரிவியம் சொல்லி கொடுப்பாரு. அந்த காலத்துல குவாட்ரிவியம், ட்ரிவியம் இதெல்லாம் வந்து ஃபேமஸான அந்த சப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்போ அவங்க கிராமர், ரெத்தரிக், லாஜிக் இதெல்லாம் அங்கே ட்ரிவியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் முக்கியமாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த அகாடமிங்கிறத நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி லிசியம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால அரிஸ்டாட்டிலுமே பின்னால ஒரு அகாடமி வச்சிருந்தாரு, அவரோட அகாடமி. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெம்பிள்ஸ், கிரீக் டெம்பிள்ஸ் சுத்தி அங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அங்க கூட்டமா நின்று ஒரு 4-5 பேர், ரொம்ப பேர்லாம் இல்லை, ஒரு 5 பேர் 6 பேர் அவங்க மொத்தமா நின்று டீச்சர் மிடில் உட்காந்துருப்பாரு. இவங்க சைடில் நின்றுகிட்டே அப்படி நடந்துகிட்டே, அதாவது உட்கார்ந்து இருந்து நம்ம மூவில பாக்குற மாதிரியோ அந்த மாதிரி இல்லாம
நடந்துகிட்டே என்ன பண்ணுவாங்களாம், அந்த கோயிலை சுத்தி சுத்தி அப்படியே மெல்ல பேசிக்கிட்டே நடப்பாங்க. அப்படி ஒரு 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 மாதிரி வித்தியாசமான ஒரு டீச்சிங். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துச்சு. அண்ட் பிளேட்டோவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயம். அண்ட் பிளேட்டோ பாடி சோல் இதை பத்திலாம் அந்த காலத்துல அப்பவே பிலீஃப் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிளேட்டோட ஒர்க்ஸ்ல ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. அண்ட் அவரோட மற்ற ஒர்க்ஸை விட 2 ஒர்க்ஸ் கொஞ்சம் ஃபேமஸ். த சிம்போசியம் அப்படிங்கிற ஒர்க்கும் அண்ட் ரிப்பப்ளிக் அப்படிங்கக்கூடிய அந்த ஒர்க்குமே ரொம்ப முக்கியமான ஒர்க். அந்த ரிப்பப்ளிக்ல தான் லிட்ரரி கிரிட்டிசிசம் பத்தியும் இருக்கு. ரிப்பப்ளிக் என்ன ஒரு ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டயலாக் ஃபார்ம்ல இருக்கு. நாட் ஓன்லி ரிப்பப்ளிக், இவரோட மற்ற ஒர்க்ஸுமே டயலாக் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்போ சாக்ரட்டிஸ் இருக்காரு, அவர் தான் அதுல ஸ்பீக்கர், மெயின் ஸ்பீக்கர். அவர் டீச்சர், அவரோட கூட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது டீச் பண்ணிட்டே இருப்பாரு, டீச் பண்ணிட்டே நடப்பாரு. ஏதாவது அவரோட பொதுவாக அந்த சாக்ரட்டிஸோட டீச்சிங் மெத்தடே சாக்ரட்டிக் கொஸ்டினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அந்த சாக்ரட்டிக் என்ன பண்ணுவாருன்னா, சாக்ரட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவரு கொஸ்டின் கேட்பாரு. ஏதாவது ஒரு சும்மா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க ஜஸ்டிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க. அப்போ அவர் கரெக்டான ஐடியா வர்ற வரைக்கும் அவங்கள வந்து ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டே இருப்பாரு. ஆனால் கடைசியில் அவரும் அவரோட கிளாரிபிகேஷனை கொடுப்பாரு. ஸோ இதுதான் அவரோட அந்த சாக்ரட்டிக் கொஸ்டினிங் மெத்தட். ஸோ பிள்ளைங்க வாயாலே அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத எடுத்து இவர் அதில் அவரோட ஐடியா கொடுக்குறது. ஸோ இதுதான் நமக்கு ஓகே, இதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். நீங்க ஸ்லைட்ஸை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஓகே, ஆல்ரைட். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பிளேட்டோவோட ரிப்பப்ளிக்ல மெயினான விஷயம் அந்த டயலாக் ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் அதே போல நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வேண்டியது, இது ஸ்பீக்கர் வந்து சாக்ரட்டிஸ் தான் மெயின் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது தெரிஞ்சாலே நமக்கு அந்த முக்கியமான விஷயங்கள் பார்த்த மாதிரி ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன கான்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மெயினான ஒரு ஆர்கியூமெண்ட் சாக்ரட்டிஸோட ஸ்டார்டிங் பிகினிங்கே அப்படிதான் ஆரம்பிக்காரு. எல்லார்ட்டையும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்கறாரு, ஜஸ்டிஸ்னா என்ன, நீங்க அதை என்ன நினைக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. கூட நிறைய பேர் பின்னால வருவாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க. எனக்கு ஜஸ்டிஸ் அப்படின்னா இதுதான் 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 கொடுப்பாங்க. அண்ட் கடைசியில் அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட ஓன் வெர்ஷன் ஆஃப் ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸை அவர் சொல்லுவார். ஸோ இதுதான் நமக்கு அந்த மெயின் ஐடியா. ஸோ அதுல உள்ள இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ்னா என்ன அப்படிங்கிறது அவரு அந்த ஆர்கியூமெண்ட் தான் உள்ள மோஸ்ட்லி போயிட்டே இருக்கும். 2 விஷயங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா. டிஃப்ரெண்ட் ப்ரப்போஸ்னா அது ஆக்சுவலா டிஃப்ரெண்ட் பீப்புள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. சில சொல்றாங்க ஜஸ்டிஸ் இஸ் ஹெல்பிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹார்மிங் எனிமீஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி பண்ணணும், எதிரியை என்ன பண்ணணும், ஹார்ம் பண்ணணும், இதுதான் அப்படி சொல்றாங்க. சில சொல்றாங்க ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒபேயிங் த ஸ்ட்ராங், அதுதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பின்னாடி நீச்சே அதுக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லேவ் மொராலிட்டி அப்படி சொல்லுவாங்க. அது அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் எனிவே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி, இதுதான் நமக்கு தேவையானது. அண்ட் அதுக்கப்புறம் அவரு மெல்ல ஒரு ஐடியல் ஸ்டேட்டை பத்தி பேச ஆரம்பிக்காரு. இது வந்து பேசுறது ஸ்பீக்கர் பிளேட்டோ கிடையாது, அவரோட டீச்சர் சாக்ரட்டிஸ். அப்போ பிளேட்டோ என்ன பண்ணிருக்காரு, அவரும் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸா அந்த அவர் டீச்சர் சொல்றதை கேட்டு 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 காதால கேட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிறதே அவர் டீச்சரோட ஐடியா தான் ஆக்சுவலா. அல்லது அவரே டீச்சர் சொன்ன மாதிரி இமேஜ்மெண்ட் கூட சொல்லியிருக்கலாம், எழுதியிருக்கலாம், நமக்கு அது தெரியல. பட் அந்த ஐடியல் ஸ்டேட், அது கேலி போலிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேட், அங்க 3 விதமான கிளாஸ் இருக்கு அப்படிங்கிற அவங்க இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ரூலிங் கிளாஸ். அது பிலாசபர்ஸ் தான் கிங்ஸா இருக்கணும். அதுவும் சும்மாலாம் கிங்ஸ் ஆக முடியாது. ஆக்சுவலா ஒரிஜினல் ரிப்பப்ளிக் வாசிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ரொம்ப வருஷம் ஆகும். கார்டியன்ஸாவே கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் கிட்ட இருந்து அப்புறம் மெல்ல கார்டியன்ஸ், அதாவது சோல்ஜர்ஸா இருந்து அதுல ரொம்ப காலமா இருந்து அப்புறம் அதுல தேர்னவங்க தான் பின்னால என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் 55 இயர்ஸ்ல தான் ஆல்மோஸ்ட் அவங்க ரூலர்ஸாவே ஆக முடியும். யங் ரூலர்ஸ் எல்லாம் கனவுல கூட காண முடியாது, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வச்சிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிலாசபர்ங்கிறது அந்த உயர்வான சொசைட்டி, அதாவது இருக்கிறதுலே வைசஸ், அவங்க தான் ரூல் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வேற எந்த வித ஆசையும் இருக்காது, அப்படிப்பட்ட ஆட்களா இருப்பாங்க. கார்டியன்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க சோல்ஜர்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாரியர்ஸ், சண்டை வந்தா போராடுவாங்க, நாட்டை காப்பாற்றுவாங்க. அண்ட் ப்ரொடியூசர்ஸ்ங்கிறவங்க உள்ள இருக்கக்கூடிய மற்ற லோ லெவல் ஒர்க்கர்ஸ், அவங்க ஃபார்மிங் பண்ணுவாங்க, அது மாதிரி கைவினை பொருட்களை உருவாக்குவாங்க, விற்பாங்க, எல்லா விஷயங்கள் பண்ணுவாங்க. இது நமக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள், அந்த குரூப் சாதாரண காமன் பீப்புள். ஸோ இந்த 3 பேருமே அவங்கவுங்களோட வேலையை தெளிவா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எல்லாமே நல்லா போகும். ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அந்த நாடுமே ஜஸ்டிஸ், அந்த நாடுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் ஒவ்வொருத்தருமே எல்லாருமே பிளேட்டோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஜஸ்டிஸ் அல்லது அந்த நல்ல நாடு மொராலிட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இல்லாம நாடே ரொம்ப நல்ல நாடா இருக்கணும்,
எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்காரு பிளேட்டோ. ஆனா எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது, அது ஐடியல் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. ஐடியல் அப்படின்னாலே அது வந்து மைண்ட்ல மட்டும்தான் இருக்க முடியும், இமேஜினேஷன்ல மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு ஐடியா கேவ் அலிகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரிப்பப்ளிக்ல வந்த ஒரு விஷயம் தான். இது நமக்கு 7ல நமக்கு இருக்கும். ஒவ்வொரு புக்கா பார்க்கும்போது நான் அதுக்கு சொல்றேன். பட் கேவ் அலிகரி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு அலிகரி அப்படின்னாலே ஒரு டைரக்டா விஷயத்த சொல்லாம அதுக்கு போல ஒரு கதை சொல்லி அந்த கதை மூலமா அந்த கதையில வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை மாதிரி சிம்பாலிக்கா நமக்கு வந்து புரிய வைப்பாங்க சில விஷயங்களை. ஸோ அப்படிப்பட்டதான் நம்ம என்ன சொல்லுவோம், கேவ் அலிகரி சொல்லுவோம். அப்போ பிளேட்டோ ஒரு கதை சொல்றாரு. அந்த கதையில ஒரு கேவ் இருக்கு. அந்த கேவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மென்ன பிடிச்சு போட்டிருக்காங்க. இவ்வளவு பேர் இல்ல, அப்போஸ் கொஞ்சம் பேர் பிடிச்சு போட்டிருக்காங்க. அவங்க யாருமே கேவை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரையும் செயின்ல போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அப்போ அவங்க உள்ள இருந்தே கேவுக்குள்ள தான் லைஃப் லாங் இருக்காங்க. அந்த கேவுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு. அப்போ இந்த பிக்சர்ல இருக்கும்போது கூட அவங்க திரும்பி பார்த்தலாம் கிடையாது. அவங்களோட முகமே என்ன இருக்காது. கேவ் அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க திரும்பி வேற எங்கேயோ பார்த்துருப்பாங்க. அப்போ கடைசி வரைக்கும் அவங்க வெளியே வந்ததும் கிடையாது, அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் கிடையாது. அப்படிங்கிறதுனால ஒருவேளை வெளியே யாராவது இப்போ ஒரு மேன் நடந்து போற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. இந்த மேன் நடந்து போனாருன்னா கீழே இருந்து பாக்குறவங்களுக்கு அல்லது உள்ள இருந்து பாக்குறவங்களுக்கு சோ அப்படி வந்து இவருக்கு வந்து ஷேடோ மட்டும் தான் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல இந்த பிளேட்டோ அல்லது அல்லது இந்த சாக்ரட்டிஸ் சொல்லக்கூடிய கதையில வரக்கூடிய அந்த விஷயமே அல்லது அந்த அவங்க பேசக்கூடிய அந்த கதையில வரக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இந்த 3 பேர் அல்லது நிறைய பேர் இருக்க மாதிரி நான் பிக்சர்ல போட்டிருக்கேன். பட் ஒரு 3 பேர் மட்டும் மைண்ட்ல வச்சுப்போம். அவங்க உள்ள இருக்காங்க. அதுல 3 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு ஒரு நாள் அந்த சங்கிலிய செயின்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு அல்லது உடஞ்சிட்டு தானாவே அவர் எப்படியே வெளியே போறாரு. அப்படி போனவர் வெளியே போய் பாக்குறாரு, எல்லாம் உலகம் எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு. உள்ள இருந்து பார்க்கும்போது எல்லாமே வெறும் ஷேட், அந்த அந்த ஷேடோ மட்டும் தான் தெரியும் இல்லையா. அப்ப எல்லாமே வெறும் பிளாக்கா டார்க்கா மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். வெளியே போய் பார்த்ததுக்கு அப்புறம் பேரட் நல்ல நல்ல ஒரு கிரீன் கலர்ல இருக்கு. அதே நேரத்துல இன்னும் மற்ற செடி கொடி எல்லாம் கிரீனா இருக்கு. அண்ட் ஒவ்வொரு அனிமலுமே ஒவ்வொரு கலர்ல இருக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் திருப்பி என்ன பண்றாரு, அது பார்க்கறதுக்கு முதல்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அவ்வளவு இருட்டுக்குள்ள வந்து திடீர்னு வச்சது போகும்போது கண்டிப்பா கண்ணு ரொம்ப கூசும், கண்ணெல்லாம் கசக்கி கஷ்டப்பட்டு அப்படி பார்க்காரு. அவளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. திருப்பி உள்ள வந்துட்டு அந்த செயின்ஸ்ல மாட்டி இருக்கக்கூடிய அந்த பீப்புள்கிட்ட போய் சொல்றாரு, நீங்க இந்த இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தப்பான விஷயத்த பொய்ய நம்பிட்டு இருந்திருக்கீங்க. அப்போ ஒருவேளை அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியே இருந்து ஒரு ஒரு காகமோ அல்லது ஒரு ஒரு கிளியோ ஒரு கொக்கோ எது போனாலும் சரி, அவங்களுக்கு உள்ள ஷேடோ மட்டும் தான் கிடைக்கும். அந்த ஷேடோ பிளாக் கலர்ல மட்டும் தான் இருக்கும். அவங்க ஒரு நாய் வந்து கத்துனாலும் பிளாக் ஆகுதுன்னு நினைப்பாங்க, ஒரு கிளி வந்து கத்துனாலும் பிளாக் ஆகுதுன்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல இவர் சொல்றாரு, நீங்க நீங்க செயினை அவுத்து போட்டு வெளியே வாங்க. வெளியே தான் உலகமே பியூட்டிஃபுல்லா இருக்கு, அதுதான் ரியாலிட்டி, அதுதான் கலர்ஃபுல்லான வேர்ல்டுன்னு சொல்றாரு. பட் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இவன் என்ன இப்படி லூஸ் மாதிரி வளர்றான் அப்படிங்கிற மாதிரி அவனை அந்த அந்த வெளியே போனவனையே நீ தான் ஏதோ வளர்ற, இங்க எவ்வளவு அழகா பிளாக் கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இருட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவனை தான் ஏதோ அவனை மேட்மேன் மாதிரி பாக்குறாங்க. ஸோ இதுல இருந்து அந்த 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 கதையில இருந்து உஷா சொல்லக்கூடிய ஒரு நீதி என்ன அப்படின்னு சொல்ல போனா, இதே மாதிரி தான் பிலாசபர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு அந்த இருட்டுக்குள்ள இருந்து வெளிச்சத்தை நோக்கி போய் உலகத்தோட அடுத்த ரியாலிட்டியை பார்த்துட்டு வராரு. அவரு பார்த்துட்டு வந்துட்டு மக்கள்கிட்ட போயிட்டு, நீங்களாம் இருக்கிறதெல்லாம் இருள், நீங்க இருக்கிறதெல்லாம் மாயை, நீங்க ரியாலிட்டிக்கு வாங்க அப்படின்னு கூடும்போது எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க, நீங்க இவர் என்ன வளர்த்துறாரு, இவர் என்ன இப்படி வந்து ஒரு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி அவரை நம்பாம இவங்க அவங்களோட பாட்டுக்கு அந்த இருள்ல இருந்துடுறாங்க கடைசிக்கு. அப்படிங்கறதுதான் கேவ் அலிகரி. அண்ட் இதைத்தான் அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஸோ ஒன் பிரிசனர் வெளியே போயிட்டு வராரு. அவரு மத்தவங்க எல்லாம் நான் நம்பவே மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இது நம்ம எதுக்கு எடுத்துப்போம்னா அலிகரி ஆஃப் எஜுகேஷனுக்கும் எடுத்துப்போம். ஒருத்தர் மட்டும் எஜுகேட் ஆயிட்டு வந்து திருப்பி பதிலுக்கு வந்து எல்லாரும் எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கும் போது எஜுகேட் பண்ண முடியல. ஏன் முடியல அப்படின்னு கேட்கும் போது அவங்க எஜுகேட் பண்ண முடியாது. ஏன் காரணம் என்ன, யாரும் நம்ப மாட்டேங்காங்க, யாருமே ஒத்துக்க மாட்டேங்காங்க. இவர் ஒருத்தர் மட்டும் அறுவலையா இருக்கும்போது மற்ற எல்லாருமே கண்டிப்பா ஒரு ஸ்கெப்டிசிசமோட தான் அவங்கள பார்ப்பாங்க. அதனால அது ஒரு பிரச்சனை. இப்ப நம்ம ஒவ்வொரு புக்கா என்ன பண்ணலாம், முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு சில கேரக்டர்ஸ் நேம்ஸ் இருக்கு. பட் கேரக்டர்ஸ் நேம்ஸ் நமக்கு முக்கியம் கிடையாது. முதல்ல என்ன நடக்கு ஒவ்வொரு புக்லயும் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். இதுலதான் இந்த ஜஸ்டிஸ்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் புக் 1ல வருது. அப்போ புக் 1ல நமக்கு பார்த்தோம்னா நிறைய கேரக்டர்ஸ், இந்த செஃபாலஸ், அப்புறம் பாலிமார்க்கஸ், டைரேசிமேக்கஸ், இப்படிலாம் நிறைய பேர்கள் இருக்கு. பேர்கள் முக்கியம் இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த என்ன பண்றாங்க, என்ன சொன்ன மாதிரி முந்தின சைஸ்ல பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த ஜஸ்டிஸ் சொல்றாங்க. பட் இதுவும் ரொம்ப முக்கியம் கிடையாது. நமக்கு லிட்டரரி கிரிட்டிசம்ங்கிறது முக்கியம் இல்லை, பட் ஜஸ்ட் உங்களுக்கு கான்டெக்ட் கொடுக்கறதுக்காக சொல்றேன். அண்ட் அப்படி சொல்றாங்க. அண்ட் புக் 2ல வந்து ஒரு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. இது ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாப்புலரான ஒரு ஸ்டோரி. என்னன்னா மித் ஆஃப் ரிங் ஆஃப் கைஜஸ் அப்படி சொல்லுவாங்க. அதே ரிங் ஆஃப் கைஜஸ் பார்க்கும்போது ஒரு ஷெப்பர்ட் ஒருத்தன் இருக்கான். அந்த ஷெப்பர்ட் தற்செயலா அவன் ஒரு
காட்டு வழியா ஒரு கேவுக்கு போகும்போது, ஒரு கேவுக்கு பக்கத்துல போகும்போது அவனுக்கு தற்செயலா என்ன கிடைச்சிருது, ஒரு ரிங் கிடைச்சிருது, ஒரு மேஜிக்கல் ரிங். அந்த மேஜிக்கல் ரிங் அவன் எடுத்து கையில போட்டுக்கிறான். அவன் ரொம்ப நல்லவன் ஷெப்பர்ட், யாருக்குமே எந்த துரோகம் நினைக்காத ஒரு நல்ல மனுஷன். பட் அந்த கேவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த மேஜிக்கல் ரிங்கை கண்டுபிடிச்சு அவன் கையில போட்ட உடனே அவன் யாருக்கும் தெரியாம இன்விசிபிளா மறைஞ்சு போயிடுறான். அவன் ஏன் அப்படி இன்விசிபிளா மறைஞ்சு போறான் அப்படிங்கிறது அவனுக்கே முதல்ல புரியுது. ஏன்னா அது மேஜிக்கல் ரிங் அவன் ரியலைஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும் மேஜிக்கல் ரிங் நம்ம யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம் அப்படின்னு உண்மை தெரிஞ்ச உடனே அந்த 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 ஒரு மனுஷன் என்ன பண்றான், ஷெப்பர்ட் என்ன பண்றான் அப்படின்னு சொல்ல போனா, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வர ஆரம்பிக்க, பேராசை வர ஆரம்பிக்க, அந்த மேஜிக்கல் திங்கை யூஸ் பண்ணி அவன் ஒருத்தவனுக்கும் தெரியாம இருந்துட்டு அப்படியே மெல்ல 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 அந்த பவரை யூஸ் பண்ணி குயினை செடியூஸ் பண்றான். அப்புறம் கிங்க கொல்றான். அப்புறம் கிங்கோட இடத்துக்கு அவன் போயிடுறான். இப்போ இந்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு இப்போ சாக்ரட்டிஸ் ஒரு கொஸ்டின் கேட்கறாரு. இப்போ சொல்லுங்க, ஒருத்தர் வந்து உண்மையிலேயே நிஜமாவே அவர் வந்து நல்லவனா இருக்காரா, எல்லாருமே நல்லவங்க தானா, அல்லது நம்ம ஏதாவது தப்பு பண்ணா அதோட கான்சிக்வன்ஸ் மோசமா இருக்கும், அதோட விளைவுகள் யாராவது மாட்டிக்கிட்டோம்னா நம்ம அவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நல்லவங்க மாதிரி இருக்கோமா ஒண்ணும் பண்ணாம, அப்படிங்கறது அவரோட கொஸ்டின். அண்ட் அது மட்டும் இல்ல, ஒருவேளை இந்த ரிங்கு இல்லாம இருக்கும்போது நல்லவனா தான் இருந்தான் அவன். ஒருவேளை நம்ம மாட்ட மாட்டோம், தப்பு பண்ணா ஒண்ணுமே நமக்கு தண்டனை கிடைக்காது, மாட்ட போறது இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, யாரும் கண்டுக்கல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது எல்லாரும் கெட்டவங்களா மாறிடுவோமா அப்படிங்கிறதும் கொஸ்டின். அண்ட் ஜஸ்டிஸ் இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் அவரோட ஒரு கொஸ்டினா இருக்கு புக் 2ல. ரைட். அதே போல இது நான் எல்லாமே நான் சொல்லிட்டேன், நான் ஸ்கிப் பண்ணலாம். நான் முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு நான் பிக் பண்ணி காமிப்பேன். அதை மட்டும் இங்க என்ன பண்ணா போதும், எழுதினாலோ அல்லது கவனிச்சாலோ நோட் பண்ணாலோ போதும். ரைட். ஏன்னா நமக்கு நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் 60 ஸ்லைட்ஸ் இதுலயே இருக்கு நமக்கு, அதனால நிறைய ஸ்கிப் பண்ணியே போகலாம் நம்ம. ஏன்னா அடுத்தது புக் 3ல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சில நேரங்கள்ல அவரோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்ல போனா, கண்டிப்பா சொசைட்டில வந்து ஒரு குரூப் வாரியர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கணும். அவங்க நல்லா ஜிம்னாஸ்டிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு நல்லா என்ன இருக்கணும், பிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அந்த ரூலர்ஸ்க்கு ஒரு சலுகை கொடுக்காரு. அவங்க வந்து பொய் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. பட் அந்த பொய் வந்து அதை நோபல் லை அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. நோபல் லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரூலர்ஸ் வந்து பொய் சொல்லலாம், பதவியில் இருக்கவங்க, பவர்ல இருக்கவங்க. ஏன்னா அந்த சொசைட்டியை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக, ஒருவேளை மக்களை ஒழுங்குக்குள்ள வைக்கிறதுக்காக அவங்க போய் சொல்லலாம், தப்பு இல்லை அப்படிங்கிறது புக் 3ல சொல்றாரு. அண்ட் ஒவ்வொரு புக்கா நம்ம பார்ப்போம். புக் 4ல பார்க்கும்போது இவரு ட்ரைபார்டைஸ் சோல் பத்தி பேசுறாரு. அதாவது நமக்கு மனுஷங்களுக்கு 3 விதமான சோல்ஸ் இருக்கு, ரீசன், ஸ்பிரிட், டிசையர் அப்படிங்கிறது இவரோட ஐடியா. இது வந்து எதுக்காக நமக்கு தெரியணும் அப்படின்னா, அந்த காலத்துல மக்கள் இந்த ஸ்பிரிட், சோல் இதெல்லாம் அவங்க நம்பினாங்க அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அவர் எதோ கூட இதை கம்பேர் பண்றாருன்னா, இந்த ரூலர்ஸ் வந்து அறிவாளிங்க, அவங்க வந்து மூளையை மட்டும் தான் நம்பணும். கார்டியன்ஸ் வந்து ஸ்பிரிட், அவங்க அந்த மாதிரி அவங்க. அண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து டிசையர். இந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் என்ன பண்றது சொல்ல. பட் ஆக்சுவலா சொல்ல போனா மூணு சோலை மூணா பிரிச்சு காட்டுறது, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல சோல் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த மாதிரியான சூப்பர் நேச்சுரல் அல்லது பியாண்ட் நேச்சுரல் சில விஷயங்கள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. அண்ட் 5வது புக்ல இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஃபீமேலுக்கும் அந்த காலத்துல ஃபீமேலுக்கும் மேலுக்கும் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஆக்சுவலாக வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஃபீமேல் மேலுக்கு ஒரு வேலை பணம் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டு ஃபீமேலுக்கு கம்மியாக கொடுக்கக்கூடாது. ஃபீமேலுக்கும் மேலுக்கு எவ்வளோ கொடுக்கீங்களோ அதே அளவு என்ன பண்ணுங்க, சம்பளம் கொடுங்க. ஆனால் அதே அளவுக்கு வேலையும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு எல்லாமே ஈக்குவாலிட்டி, வேலையும் மேலுக்கு கொடுக்கக்கூடிய அதே அளவு, அப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் கொடுங்க, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சேலரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் இது நமக்கு இந்த கம்யூனிசம்னு ஒன்று சொல்லுவோம், அந்த கம்யூனிசம் பின்னால படிப்போம். பட் அந்த கம்யூனிசம்க்கு ஒரு ஆரம்பமா இருந்துச்சு அந்த காலத்திலே. கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த விஷயம் அந்த காலத்துல இருந்துச்சு. நிறைய அது மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களும் அவர் சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வீடு, ஈக்குவலா அந்த சேம் வீடு, ஒருவேளை 10 வீடு இருக்குன்னா 10 வீட்டுல எந்த வீட்டுல திடீர்னு உள்ள போய் இருந்தாலும் இது எங்க வீடு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா வீட்டுக்கும் கதவே இருக்காது. அதான் அடுத்த பிரச்சனை. ஏன்னா அந்த ஊர்ல திருடனே கிடையாது, திருடன் இருந்தா தானே கதவு இருக்கணும். அப்போ உங்களுக்கு வெறும் ரூம் மட்டும் தான் இருக்கும், பட் கதவு இருக்காது. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எல்லா ரூமும் எல்லா வீடும் ஒரே மாதிரி. அது மட்டும் இல்லை, 10 வருஷத்துக்கு ஒரு வீட்டை அவங்க ஷிஃப்ட் பண்ணி மாத்திப்பாங்க. மாத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த அவங்க சொந்த வீட்டில் இருந்ததும் ஒண்ணுதான், பக்கத்து வீட்டில் போய் இருந்தாலும் அங்கேயும் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி மாத்திக்கிட்டாலுமே அந்த வீடும் இவங்க வீடு மாதிரியே தான் இருக்கும். எந்த வீட்டுக்குள்ள போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஊரோட அந்த ரிப்பப்ளிக்கோட, ஐடியல் ரிப்பப்ளிக்கோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு யாருக்கு குழந்தை பிறந்தாலும் அதை அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஷஃபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா யாருக்கு யார் குழந்தை தெரியாதுன்னா அப்போ எல்லா குழந்தைங்களும் அன்பா இருப்பாங்கல்ல. அந்த காரணத்தினால அவங்க அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமா வச்சிருந்தாங்க ஒரு ஐடியா. அண்ட் இது மட்டும் இல்லை, நிறைய கான்ட்ரவர்ஷியலான ஐடியாஸ்லாம் இருக்கு உள்ள, அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. பட் ஸ்டில் நமக்கு அந்த கான்டெக்ட் உங்களுக்கு புரியணும், அதுதான். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்ல போனா, இந்த பிலாசபர் கிங்கை பத்தி பேசுறாரு.
ஸோ ஏன்னா இவருக்கு தான் உலகத்தோட ட்ரூ ரியாலிட்டி தெரியும். ஸோ அவர் தான் நாட்டை ரூல் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிறாரு. அண்ட் அது அது மட்டும் இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அல்டிமேட் ட்ரூத்தை சன் கூட கம்பேர் பண்றாரு. சன் தான் அவருக்கு அல்டிமேட் ட்ரூத். ஸோ எப்படி வந்து சன் வந்து நமக்கு வந்து பார்வை கொடுக்குது, அதாவது நமக்கு சன் இருந்தால் தான் வெளிச்சம் கிடைக்கும், பார்ப்போம். ஸோ அதே போல இந்த குட் நமக்குள்ள இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைக்காரு. ஸோ இதுதான் அவரோட ஒரு ஐடியா. இது ரொம்ப டீப்பாக போக வேணாம், இவ்வளோ போதும். அண்ட் நான் சொன்ன ஆலிகரி ஆஃப் கேவ், அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆலிகரி ஆஃப் கேவ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு போறேன். அண்ட் புக் 8 எனக்கு எந்த புக்ல எது சொல்லிருக்காங்க மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக் 2ல ரிங் ஆஃப் கைச்சஸ், புக் 7ல அந்த மாதிரி நான் சொன்ன கேவ் மித், ஓகே, ஆலிகரி ஆஃப் கேவ். புக் 5ல ஃபீமேல் மேலும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரியான டாக் மாதிரி ஃபீமேலை ட்ரீட் பண்ணாதீங்க அப்படிங்கிற வார்த்தைலாம் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு புக் 5ல வரும். ஓகே. அண்ட் புக் 8 பொறுத்த வரைக்கும் அவர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த ரூல் பத்தி பேசியிருப்பாரு. அது நமக்கு அது இருக்குல்ல, அரிஸ்டோக்ரஸி அப்படிங்கிறது பிலாசபர் கிங் ஆளு ரூல் பண்ணக்கூடியது. அதே போல டிமோக்ரேசி, இதெல்லாம் நமக்கு வேற கீழே இருக்கலாம் தேவையில்லை. பட் இதெல்லாமே அந்த காலத்துல அவரு மென்ஷன் பண்ண ஒரு சில கவர்மெண்ட் டைப்ஸ், ரைட்? ஸோ அதுல பெஸ்ட் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் மேல இருக்கிறது அரிஸ்டோக்ரஸி. பிலாசபரால ரூல் பண்ணக்கூடிய ஒரு கிங், அறிவாளியால ஒரு நாடு ரூல் பண்ணப்படும் போது டெஃபினட்டா அந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. அது மட்டும் இல்ல, நீங்க அறிவாளின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப நாலேஜ் போயிட்டு கண்ணாடி போட்டுட்டு இருப்பாங்க அப்படிலாம் நினைக்க கூடாது நம்ம. ஏன்னா இந்த காலத்துல பிலாசபர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க, நான் சொன்னேன் ஆல்ரெடி, மிலிட்ரி ட்ரைனிங்ல 20 வருஷம் இருந்துக்கணும். 15 போய்ப்பாங்க. முதல்ல ஒரு 4, அப்புறம் ஒரு 7, அப்புறம் அப்படியே ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அந்த பிரிஞ்சு வரும். கடைசியில் அவங்க 30 வருஷம் கழிச்சு தான் ஆக முடியும்னு சொல்லும்போது 55 வயசு 60 வயசு ஆயிரும் அவங்களுக்கு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த காலத்துல இருந்த எந்த பிலாசபருமே, நீங்க ஒரு கிரீக் ஸ்டாச்சு எதையா அடிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு தொப்பை வச்சுட்டு பெரிய ஒரு ரொம்ப ஒரு மாதிரி வீக்கான ஒரு பாடியா காமிச்சாங்கன்னா அது கரெக்டான ஒரு ரெப்ரஸன்டேஷனா இருக்காது. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த கிரீக் பிலாசபர்ஸ் எல்லாருமே நல்ல மஸ்குலரா இருப்பாங்க. ஏன்னா பிளேட்டோ அப்படிங்கிற நேம்க்கு த ஒன் ஹூ வித் பிராட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு நேம். அப்படின்னா அவர் ஆல்ரெடி நல்ல ஒரு ஒரு ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணி அவர் நல்ல ஒரு பிசிக் வச்சிருந்த ஒரு பர்சன். அந்த ஊர்ல எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அந்த டைம்ல. ஸோ அதுவும் அவர் இடையில புக் 5ல புக் 4லயே பேசியிருப்பாரு. ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா அதே போல அடுத்தது அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமா டெரனிக்கல் பர்சன். ஸோ அப்படி ஒருத்தர், அவருக்கு எதாவது ரூல் பண்ணப்படுவாரு அப்படிங்கிறதையும் அதுல பேசிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு மோசமான பர்சன், அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கணும், கொடுங்கோல் மன்னன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணி அவங்கள கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு பர்சன் வந்து கண்டிப்பா அவனோட டிசைர்ஸ்னாலும் ஆப்பிடிட்டால என்ன பண்றாங்க, அவன் ரூல் பண்ணுது, அதாலதான் கண்ட்ரோல் பண்ணப்படுறான் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்ல ஒரு ஜஸ்ட் லைஃபை வாழ்ந்தாங்கன்னா அது ரொம்ப ஹாப்பியர் லைஃபா இருக்கும், ரைட்? அதுதான் அவரோட ஐடியா. ஸோ நல்லவங்களா இருங்க அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா. ஸோ இது நமக்கு தேவையில்லாத வேலை. அண்ட் புக் 10 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல தான் லிட்டரரி கிரிட்டிசம் ஆக்சுவலா உள்ளுக்குள்ள கிக்குன்னு ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் இருக்கு, புக்ல இருக்கு. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. பட் அங்கங்க அந்த கேவ் தியரி, ரிங் ஆஃப் கைஜஸ், அதெல்லாம் முக்கியம். அதே போல இந்த மித் ஆஃப் இயர் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு ரினவுண்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. ஏன்னா சிலபஸ்ல இருந்ததுனால ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ அது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்ல போனா, இந்த மித் ஆஃப் எர் அப்படிங்கிற ஒருத்தர் இறந்து போயிடுறான். அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனோட சோல் அப்படியே ஹெவனுக்கு போயிடுது. ஹெவன்ல போய் இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாக்குறான். அப்போ கடவுள்கிட்ட போய் அவன் ப்ரேயர் பண்றான். என்னன்னா, ஐயோ நான் எனக்கு இவ்வளவு நாள் இதெல்லாம் நடக்கும்னு தெரியாதே, எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், அப்பவே நல்லா இருந்திருப்பேன் அப்படி சொல்லும் போது, ஓகே அப்ப நான் உனக்கு ஒண்ணு பண்றேன், நீ வார்ல தானே இறந்து போயிட்டேன், நான் உனக்கு திருப்பி அந்த வார் ஜோன்ல கொண்டு போய் உனக்கு டைம் டிராவல் பண்ணி உயிரை கொடுத்துறேன். அப்ப நீ அங்க போயிட்டு நீ உயிரோட போய் எல்லாம் வந்துட்டு போய் சொல்லலாம், ஹெவனை பார்த்தேன், ஹெல்ல பார்த்தேன், எல்லாம் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு நீ போய் எல்லாத்தையும் என்ன பண்ணு, போய் சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அனுப்பி வைக்காரு. ஆனா இவன் என்ன பண்றான், திருப்பி உயிரோட போய் கத்தி பார்க்காம கதறி பார்க்கான்னு சொல்லி பார்க்காம ஒருத்தனும் கேட்கல. எல்லாரும் இவன் செத்து பொழைச்சு வந்தாங்கிறதையே ஆச்சரியமா பார்த்தாங்க. பட் அவன் சொன்ன ஒரு விஷயத்தையும் இவன் என்னதான் கதறி சொன்னாலும் யாருமே நம்பல. அப்பதான் அவனுக்கே தெரியுது, ஒருத்தன் செத்து பொழைச்சு வந்தா கூட இந்த மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அவன் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க அப்படிங்கறது அவனுக்கு அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் உரைக்குது. ஸோ யா, அதுதான் அந்த ஆக்சுவலா அந்த ஸ்டோரி அதுதான். அண்ட் அவன் அந்த ஆஃப்டர் லைஃப்பை பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி அவங்கள காப்பாற்ற நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த அந்த அது புரியவே இல்லை மக்களுக்கு. வந்து அவன் வந்து என்ன, அவனே உயிர் செத்து போனானே உயிரோட சொன்னாலுமே அவங்க யாரும் என்ன பண்ண மாட்டேங்காங்க, நம்ப மாட்டேங்காங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். அண்ட் இந்த குட் சோல்ஸ்க்கு வந்து 1000 வருஷம் ஹெவன் கிடைக்கும், பேட் சோல்ஸ்க்கு வந்து ஹெல் கிடைக்குங்கிறதெல்லாம்
இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இந்த பிலீஃப் எதுக்காக இவ்வளவு கான்டெக்ட்னா அந்த காலத்து மக்கள் இதெல்லாம் நம்பினாங்க, அதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நமக்கு இதை தாண்டி நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போனா, இந்த புக் 10ல பிளேட்டோ லிட்ரேச்சர் பத்தி பேசியிருப்பாரு. ஆக்சுவலா அவர் லிட்ரேச்சர் பத்தி புக் 2 and 3லயே ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் இதுல தான் அவருக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா அவர் களம் இறங்கி ரொம்ப அதிகமா பேசினது புக் 10ல பேசியிருக்காரு. புக் 10ல முக்கியமான விஷயங்கள் அதில் போட்டிருக்க மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் poets அண்ட் கிரிட்டிக் ஆஃப் இமிடேஷன், இந்த 2 விஷயம் முக்கியம். poets அப்படிங்கிறவங்க ரிப்பப்ளிக், இந்த கண்ட்ரில இவ்வளோ அழகான ஒரு கண்ட்ரி பத்தி பேசினார்ல, பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி, கிங்லாம் ரூல் பண்ணணும், ஐ மீன் பிலாசபர் தான். அப்போ 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 பிளேட்டோ யாரு, அவரும் பிலாசபர் தானே, அப்போ அவருக்கு அந்த ஒரு ஆசை இருந்திருக்குமா இருக்கும் தெரியல. ஆனா அவர் சொல்றாரு. ஸோ அப்போ அவரோட ஐடியா எப்படி பார்க்கும்போது, இந்த poets அப்படிங்கிறவங்க அந்த கண்ட்ரில இருக்கவே கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது நமக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ஐ மீன் காலேஜ்ல படிச்சிருப்போம். ஸோ அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலா எக்ஸாக்டா அவர் என்ன சொன்னாரு, உண்மையிலேயே வந்து அவர் பேனிஷ் பண்ணாரு. நமக்கு பின்னால தெரியும் பிலிப் சிட்னி இந்த பிளேட்டோவோட அந்த ஐடியாஸை அட்டாக் பண்ணல. ஆக்சுவலா அஃப்கோர்ஸ் அவர் கார்சனோட இன்டர்பிரிட்டேஷன் அட்டாக் பண்ணி அவர் என்ன பண்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி பிளேட்டோ வந்து poets வந்து பேனிஷ் பண்ணல. அவரு என்ன பண்ணிருக்காருன்னா, சில பேட் poets தான் பேனிஷ் பண்ணிருக்காரு, எல்லா poets எல்லாம் பேனிஷ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா அவர் ஆர்கியூ பண்ணுவார் சிட்னி. அப்ப அது உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமா உண்மைதான். அப்ப இவர் வந்து சொல்றாரு, இதுல போட்டிருக்க மாதிரி ஆர்கியூஸ் தட் poetry and drama are dangerous. அதை அவர் ஒத்துக்கிட்டாரு. அவர் பிளேட்டோ டேஞ்சரஸ் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதே நேரத்தில் அது சோலை கரப்ட் பண்ணுது, யூத்தை வந்து ரொம்ப கெட்டதுக்கு நேராக இழுத்துட்டு போகுது அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்து அவரோட ஐடியாஸ் தான், இல்லைன்னு கிடையாது. அதே நேரத்துல அவர் இன்னொரு ஐடியாவும் சொல்றாரு, என்னன்னா poetry பேட். ஏன் poetry பேட்னா, poetry ரியல், அதாவது அது வந்து ஒரிஜினலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இமிட்டேட் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அப்படி இமிட்டேட் பண்ணும்போது அது ஃபேக் ஆயிரும், அது வந்து காப்பி ஆயிரும். சொல்லுவாங்கல்ல, ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி, காப்பி ஆஃப் த காப்பி, ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி, ட்வைஸோ த்ரைஸோ ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி. அப்படி பார்க்கும்போது இவர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கக்கூடியது ஃபேமஸா, இது வந்து எல்லா லிட்டரரி கிரிட்டிக்ஸும் புக்லையும் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு கார்பெண்டர் வந்து ஒரு பெட்டை வந்து உருவாக்குறாரு. இது ஒரிஜினல், ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெட், ஓகே. ஆக்சுவலா அவர் மைண்ட்ல இருக்கிறது தான் ஒரிஜினல் பெட்டு. அதை விட அவர் மார்க்கெட்டை வச்சு செய்யும்போது கண்டிப்பா அதை விட ஒரு ஸ்டெப் லோவரா தான் செய்வார். ஏன்னா எக்ஸாக்டா இருக்காது. அவர் கோடு போட்டாலே மைண்ட்ல ஒரு மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு போகும்போது அந்த கோடு மைண்ட்ல கிளியரா இருக்கும். பட் நம்ம பேப்பர்ல போடும்போது அந்த சர்க்கிளோ கோடோ வளைஞ்சு அது வேற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி அவர் பண்றாரு. அப்புறம் அது ஒரு பெயிண்டர் வந்து அந்த ஒரு பெட்டை வந்து வரைகிறாரு. அவர் வரையும் போது அது ஒரிஜினல் பெட்டோட இமிடேஷன். ஆக்சுவலா பெட்டே வந்து மைண்ட்ல உள்ள பெட்டோட இமிடேஷன் தான். மைண்ட்ல தான் இருக்கிறது ஒரிஜினல் ஐடியல் பெட். அதை எப்போ ஒரு பொருளா உருவகப்படுத்திட்டோமோ அப்பவே அது வந்து காப்பி ஆயிடுது. அதை ஒருத்தர் பெயிண்ட் பண்றாருன்னா அது இன்னொரு காப்பி ஆஃப் த காப்பி ஆயிடுது. இது வந்து இப்படிதான் பொயட்ரியும். அதை பார்த்து ஒருத்தர் பொயட்ரி எழுதினாருன்னா அது அடுத்த ஒரு காப்பி. ஸோ 3 வகையில என்னாச்சு, அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதோட குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத பிளேட்டோ நினைச்சாரு. அதனால அவர் மிமெசிஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண. மிமெசிஸ்னா இமிட்டேஷன் அப்படி அர்த்தம். அண்ட் பொயட்ரிங்கிறது ஒரிஜினலா இருக்கக்கூடிய லைஃபை இமிட்டேட் பண்றது தானே, அதனால பொயட்ரி வந்து நம்ப முடியாது அப்படின்னு இவர் ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லப்போனா, பொயட்ரி அப்பீல்ஸ் டு இமோஷன் நாட் ரீசன். பொயட்ரி நம்மள திடீர்னு அளவைக்கும், நம்மள திடீர்னு நம்மள உற்சாகப்பட வைக்கும், நம்மள கோவப்படுத்தும். இதெல்லாம் பொயட்ரியோ டிராமாவோ காமனா பண்ணக்கூடியது. பட் இது எதுவுமே நம்மளோட ஆக்சுவல் மைண்டை டச் பண்றது இல்லை, எல்லாம் ஹார்ட்டை தான் டச் பண்ணுது. மைண்டை டச் பண்ணா மைண்ட்ல யோசிச்சு அது ஒரு 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 லாஜிக்கலா யோசிக்கும். அதே நேரத்துல இது திடீர்னு என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு மூவியை பாக்குறோம், திடீர்னு அதை அழுதுறோம், ஏன் அழுறோம்னு தெரிய மாட்டேங்குது, இப்படிப்பட்ட விஷயங்கள். அதில் அழகான ஒரு கோட் கொடுத்துருக்கு. தென் த imitative poet fosters and waters these feelings when he ought to dry them up. He makes them rule when they ought to be controlled. அது எந்த நேரத்துல அள வைக்கணும், எந்த நேரத்துல அதை கட்டுப்படுத்தணுங்கிறதே தலையில உல்டாவா என்ன பண்ணிடுறாங்க, மாத்தி விட்டுறாங்க. நீங்க அழாம இருக்க வேண்டிய நேரத்துல அழுறீங்க, அப்புறம் அழ வேண்டிய நேரத்துல சும்மா இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த போயஸ் தப்பா அவங்க அந்த ஃபீலிங்ஸ் இன்டியூஸ் பண்ணி விடுறாங்க, தூண்டி விடுறாங்க. இது ஒரிஜினலா மைண்ட்ல இருந்து வர்ற அழுகை இல்ல, சும்மா ஏதோ சம்மந்தமே இல்லாம எவனோ ஒருத்தருக்காக நம்ம அழுதுகிட்டு இருக்கோம், எதுக்கு அழுறோம் தெரியாம அழுதுகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் இமோஷன்ஸை கிண்டில் பண்ணி விடுது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அது மூளைக்கு அது லாஜிக்கலா யோசிக்கும்போது அது உண்மையில அது அர்த்தமே இருக்காது, ஏன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் பொயட்ரி மூணாவது விஷயம் அவரோட பிரச்சனை. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்னா அது இமிட்டேஷன், அதை நம்ப முடியாது. ரெண்டாவது அது 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 நம்ம பிரெயினை டச் பண்ணல, ஹார்ட்டை தான் டச் பண்ணுது. மூணாவது, பொயட்ரி நம்மள கரப்ட் பண்ணுது. எப்படி கரப்ட் பண்ணுதுன்னா, ஒருவேளை ஒரு 2-3 விஷயங்கள் எக்ஸாம்பிள் அவர் கொடுப்பாரு.
அதாவது காட்ஸ் ஈவன் ஜிஎஸ் நமக்கு தெரியும், ஜூஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜூஸ் வந்து எப்பவுமே அவரை வந்து பிளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு மாதிரியே காட்டுவாங்க. அதாவது அவர் ஏதாவது ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் துரத்திட்டு இருக்க மாதிரி, ஹியூமன் பீங்கை துரத்திட்டு இருக்க மாதிரி, அல்லது இந்த மாதிரி இந்த மெடிசா ஸ்டோரியில வர்ற மாதிரி, மெடிசாவை துரத்துற மாதிரி, அப்புறம் அந்த லெடான்ஸ் பிளான்ல வர மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலுமே அவர் என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது ஒரு லேடி முன்னாடி சுத்திட்டே இருப்பாரு. இப்படி காட்ஸை இம்மாரலா காமிக்கலாமா? அது மக்களை காட்ஸே இம்மாரலாக நம்மளாம் அப்போ எதுக்கு மொராலிட்டியை ஃபாலோ பண்ணணும்னு தோணும்ல மக்களுக்கு. ஸோ அதனால அவர் வந்து ஃபர்ஸ்ட் பொயட்ரி இந்த மாதிரி மோசமான விஷயங்களை காமிக்கிறதுனால, காட்ஸை இழிவுபடுத்துறதுனால அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. இது வந்து மொராலிட்டியை கரப்ட் பண்ணும், மக்களோட சோலை கரப்ட் பண்ணும். அது மட்டும் இல்ல, ஒரு லவ்வர்ஸ் ஒரு லவ்வர்ஸோட ஸ்டோரியை பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் கரப்ட் ஆகும் மைண்ட், எஸ்பெஷலி யங் யூத்துக்கு. அதான் அவர் சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி காட்ஸ் போய் சொல்ற மாதிரி, சீட் பண்ற மாதிரி, அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி இந்த இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து நல்லதே இல்லை மக்களுக்கு அப்படிங்கிறது அவரோட ஐடியா. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கறத அவங்க அழகான கோட் கொடுத்துருக்கு. We shall thus be justified in refusing to admit the weeping and wailing poets into our city. அழக்கூடிய கண்ணீர் விடக்கூடிய சும்மா இது மாதிரி ஏமாத்திட்டு கூடிய poets சிட்டிக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாது. Because they make us indulge the emotions which should be left to themselves and restrained. எந்த இடத்துல கட்டுப்படுத்தணுமோ, எந்த இடத்துல அதை வெளிப்படுத்தணுமோ அதெல்லாம் அவங்க உல்டா பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்க நம்மளை ஆள வச்சிடுறாங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. இது அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே, ஆனா இது இவருக்கு பிடிக்கல. ஆனா யாருக்கு பிடிச்சிருக்குன்னா இவருக்கு பின்னால் வரக்கூடிய அரிஸ்டாட்டிலுக்கு பிடிக்கும். நம்ம அதை அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். எனிவே, அப்போ அவரோட இன்னொரு ஐடியா என்னன்னா, போயட்ஸ் வந்து இந்த மாதிரி உண்மையிலே அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி ட்ரூ ஐடியா இருக்காது. ஓகே, ஏன்னா அதில் ஒரு கோட் கொடுத்துருக்கு. poet is like a painter who thou ignorant of the properties of medicine yet pretends to paint a doctor. அதாவது அவருக்கு வந்து மெடிசன் பத்தி சுத்தமா ஒண்ணுமே தெரியாது, ஆனா ஒரு பெயிண்டர் என்ன பண்ணுவார், டாக்டரை பெயிண்ட் பண்ணுவார். அப்படிதான் அந்த போயட்டும், அவனுக்கு உண்மையிலே ஒரு விஷயம் தெரியாது, பட் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அதை பத்தி தெரியாமலே அதை பத்தி பேசுவாரு. இப்படி போயட்ஸ் வந்து ட்ரூ நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்றாரு. Plato's justification for the ban on poetry, எதுக்காக போயட்டை பேன் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. எப்படி சொல்றாரு அப்படி பார்க்கும்போது அவர் சொல்றாரு, பொயட்ரி அப்படிங்கிறது ஆல்ரெடி உலகமே இமிட்டேஷன்ல தான் ஓடிட்டு இருக்கு, அதை தான் அந்த பொயட்ரி இமிட்டேட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்ல, இது நமக்கு சோலை கரப்ட் பண்ணிடும், அது மட்டும் இல்ல சொசைட்டியை மிஸ்கைட் பண்ணிடும். அது மட்டும் இதனால என்ன பண்ணிடணும், நம்ம பொயட்ரி அந்த பொயட்ஸை வந்து நம்ம சொசைட்டியை விட்டு, ஐடியல் சிட்டியை விட்டு தூர வைக்கணும், அவங்கள பேன் பண்ணிடணும் அப்படிங்கறத சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், அதுல ஒரு சின்ன ஒரு கன்செஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னன்னா, இஃப் poet கேன் ப்ரூவ் தட் poetry benefits society, ஒருவேளை poets வந்து சொசைட்டிக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணாங்கன்னா, அது சோலை கரப்ட் பண்ணல அப்படின்னா, they may be allowed back, அவங்கள திருப்பி உள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது வரைக்கும் அவங்கள பேன் பண்ணதான் செய்யணும், அவங்கள ஊருக்குள்ள விட்டுறக்கூடாது அப்படிங்கறது ஒரு ஐடியா. அப்போ ஒரு இம்மொராலிட்டி ஆஃப் த இம்மார்டாலிட்டி ஆஃப் த சோல், இது அடுத்த அவரோட கான்செப்ட். இவ்வளவு நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டலா பொயட்ரி ஏன் பேன் பண்ணாருன்னு பார்த்தோம். அவர் இன்னொன்னு சொல்றாரு, சோல் அப்படிங்கிறது பொதுவாக அழிக்க முடியாத இம்மார்டல், அதாவது அது வந்து நமக்கு அழியாத ஒரு விஷயம் சோல் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதே நேரத்துல பிளேட்டோட ஐடியா என்ன சொல்ல போனா, இந்த ஈவில் அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், இந்த சொசைட்டியை கரப்டாகவும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சோலை எதுவும் ஆக விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஐடியாவும் அவர் சொல்றாரு. அண்ட் இதெல்லாம் அவரோட முன்னாடி நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்க விரும்பல, ஏன்னா சோல் எப்படி இருக்குங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல, பொயட்ரியை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நம்ம எனக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாரல் ஆஃப் மித். ஓகே 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 சார், லாஸ்ட்ல ஃபைனலா அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்ல போனா, கொஞ்சம் விஷயங்கள் நம்ம சம பண்ணி சொல்றோம். ஸோ பொயட்ரி அப்படிங்கிறது மக்களை கண்டிப்பா மிஸ்லீட் பண்ணுது, ஏன்னா அது இமிடேட் பண்றதுனால அது மிஸ்லீட் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். அது மட்டும் நம்மளோட இமோஷனை கிண்டில் பண்ணி விட்டு தேவையில்லாத இடத்துல நம்ம அளவைக்கு எதுக்கு அழுறோனே தெரியாம அழுதுகிட்டு இருக்கோம், எதுக்கு சிரிக்கும் தெரியாம திரிச்சிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பொயட்டை நம்மளை மாத்தி விட்டுருது அப்படிங்கிறதுனால பொயட்ரினா அந்த இடத்துல பொயட்ரி மட்டும் இல்ல, எல்லா வகையான டிராமா அது எல்லாமே சேர்ந்துதான். ஸோ அப்படி சொல்றாரு. அதுக்கு ஏன் நான் அப்படி சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, அந்த காலத்துல பொயட்ரி வேற டிராமா வேற கிடையாது. ஏன்னா ஆரம்பத்துல போயட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க, பின்னால டிராமாலையும் பொயட்டிக் லைன்ஸ் தான் அவங்க பேசுவாங்க. ஆக்சுவலா அவங்க நடிப்பாங்க, பட் ஆக்சுவலா அவங்க பேசுறது ஏதாவது ஒரு ஏன் பிக் பென்டாமீட்டர் சம் கைண்ட் ஆஃப் ஒரு மீட்டர்ல தான் இருக்கும். அது ஒரு பொயட்ரி தான், சும்மா இஷ்டத்துக்கு தெருவில் பேசுற மாதிரி பேசுறது இல்லை யாரும். ஒரு அழகான பாலிஷ்டான ஒரு பொயட்ரியில தான் அவங்க பேசுவாங்க. அதனால டிராமா பொயட்ரிக்கு வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்றேன். இனிமேல் டிராமா அப்படிங்கிறது ஸ்பெக்டக்கிள் இருக்கும், நமக்கு ஸ்டேஜ்ல அவங்க நடிப்பாங்க, அதனால டிராமா ஆயிருது.
ஸோ அதுக்கு அடுத்தது காட்ஸை மோசமா காமிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணக்கூடாது, போயட்ரி நம்பக்கூடாது, அந்த போயட்ரி நம்பக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த பிலாசபர்ஸ் தான் சரியான ஆளு, சொசைட்டியை திருத்தத்துக்கு சரியான ஆளு அப்படி சொல்றாங்க. பொயட்ஸால திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் அவரோட ஒரு சில அட்டாக்ஸ். ஸோ இதுக்கு நமக்கு பின்னால இருக்கக்கூடிய அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், சில விஷயங்களை பார்க்க போறோம். அண்ட் அவரோட முக்கியமான, ஏன்னா முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, புக் 10ல மட்டும் அவர் என்ன பண்ணல, இந்த மாதிரி அவர் அட்டாக் பண்ணாத, லிட்ரேச்சர் வேண்டாம்னு சொல்லல. அதுக்கு முன்னாடியுமே நிறைய இடத்துல அவர் அட்டாக் அங்கங்க அடிச்சு வச்சிருக்காரு. அது என்ன சொல்லி வச்சிருக்காரு அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்க போறோம், நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுனால. இதுக்கு முன்னாடியே புக் 2லயுமே அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இந்த கார்டியன்ஸை எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் வரும்போது அவர் ஹோமரை அட்டாக் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹிசியாட் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரையும் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. இவங்களோட ஒர்க்ஸ்லாம் காட்ஸை வந்து மோசமா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இவங்க வந்து நமக்கு தெரியும், நிறைய பழைய ரோமன் காட்ஸ் அண்ட் கிரீக் காட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா தான் உண்மையிலே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதனால நமக்கு அவங்கள அப்படி காமிச்சதுனால அதெல்லாம் பேட் எக்ஸாம்பிள், யங் பீப்புளோட மைண்டை கரப்ட் பண்ணிடும், அதெல்லாம் சிலபஸ்ல வைக்கக்கூடாது அப்படிங்கிறது இவரோட ரொம்ப ஒரு சென்சார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு வேணும்னே. அதே போல ஹோமரோட ஹீரோஸ் அகிலஸ், ஓடி, இவங்கலாம் ஹீரோஸ். அதே நேரத்தில் டெமி காட்ஸ், இவங்கலாம் ஒரிஜினல் காட்ஸ் கிடையாது, டெமி காட்ஸ், செமி காட்ஸ் இருப்பாங்க. காட்ஸோட பிள்ளைங்க, காட்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் பிறந்த பிள்ளைங்க இவங்கலாம். ஸோ அவங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா காமிக்கிறாங்க, அவங்க ஃபிளா பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் அப்புறம் சில டெத்துக்கு பயப்படுற மாதிரி சிலரை காமிச்சிருப்பாங்க ஹீரோஸ்லாம். அதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு புக் 2லயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் புக் 3ல பார்க்கும்போது அவரு மியூசிக்கும் அவருக்கு பிடிக்கல. அதாவது எல்லா மியூசிக்கும் இல்ல, ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு ஒருவேளை ஃப்ளூட் இவருக்கு பிடிக்கல. ஒரு சில விஷயங்கள் நம்ம நல்லா பார்ப்போம், நம்ம இதை லைட்டா ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பட் டெஃபினட்டா நான் திருப்பி என்ன பண்ணுவேன், இந்த ஐடியாஸ் இப்ப நல்லா பேசுவேன். அதனால ஐயா அப்கோர்ஸ் இங்கே இருக்கு ஃப்ளூட். அது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். இவர் வந்து சுத்தமா இருக்கவே கூடாது அப்படி ஒரு ஹெல்மெட் பண்ணி விடுறாரு. அண்ட் அடுத்தது ஹாப்புங்கிறது கிண்ணறம் அப்படிங்கக்கூடியது. கிண்ணறத்தையும் ஒரு இது பண்ணிட்டாரு. லூட்டையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அதுவும் கிட்டத்தட்ட கைண்ட் ஆஃப் மேண்ட்லிங் கிட்டார் மாதிரி இருக்கும். அதையும் என்ன பண்ணிட்டாரு, அவரு பேன் பண்ணி விட்டுட்டாரு. ஏன் பேன் பண்ணாரு அப்படிங்கிறது அவரு 2 காரணம் சொல்றாரு. ஒன்னு, ஃப்ளூட்டுங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அது மட்டும் இல்ல இது மாதிரி எமோஷனல் எக்ஸஸ் வந்து என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அடுத்தது ஹார்ப்பையும் ஒரு பேன் பண்ணிட்டா, ஏன்னா ரொம்ப லக்ஸரி, அது ரொம்ப பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். ஹார்ப்புங்கிறது கிண்ணறம் பெருசா இருக்கும், அது வாங்குறதே பெரிய வேலை. ஸோ அப்ப லூட்டுமே அந்த மாதிரி தான், தேவையில்லாத காசு அப்படிங்கிற மாதிரி அது சொல்றேன். ஆனால் அது மட்டும் இல்ல, மியூசிக்கல் மோட்ஸ் பத்தி எல்லாம் அவர் பேசுறாரு. நம்ம அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு ஜஸ்ட் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சில சில பேண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பொயட்ரியை பத்தி இன்னொரு விஷயம் அவர் சொல்லக்கூடியது, பொயட்ரி ஏன் பேன் பண்ணணும்னா சோலை வீக்கன் ஆக்கிறோம், மென்ன பொயட்ரி வந்து எஃபெமினேட் ஆக்கிறோம், ஃபீமேல் மாதிரி ஆக்கிறோம் அப்படிங்கிற அவர் ரொம்ப வீக் ஆக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாரு. அண்ட் பிளேட்டோவை நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் அந்த காலத்திலே பழைய அந்த காலத்துல உள்ள ஒரு ஃபெமினிஸ்ட், நான் மென்னையும் ஃபீமேலையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், ஈக்குவலான வேலை கொடுக்கணும், ஈக்குவலான சேலரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படிலாம் அவருங்க நம்ம பேசினாலும் இவர் சில நேரங்கள்ல இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்திருக்காரு. ஸோ வாரியர்ஸ் ரூலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா, இது மியூசிக் எல்லாம் இந்த தேவையில்லாத மியூசிக், வீக்காக்கக்கூடிய பொயட்ரி என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு காமிக்க கூடாது அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஃப்ளூட்ல வரக்கூடிய மியூசிக் எல்லாம் வேண்டாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரியணும். இது கூட சேர்த்துதான் என்ன பண்ணிருக்காரு, இதெல்லாம் ஒரு சைட்ல முன்னாடி சொல்லியிருந்தாலுமே பொயட்ரியும் இந்த கேட்டகரி கூட மிக்ஸ் பண்ணி தான் சொல்றாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால புக் 7 நம்ம விட்டுறலாம். ஆல்ரைட். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். அந்த கோட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். Let us not be deceived into the receiving him again. For if we do poets மறுபடியும் உள்ள விட்டோம்னா, pleasure and pain will be our rulers instead of law, that which has ever been deemed best by reason. அவர் சொல்றாரு, இந்த பொயட்ஸ் ஊருக்குள்ள விட்டோம் அப்படின்னா நம்ம ஏமாத்தப்படுவோம், நம்மள பெயினும் பிளஷரும் மட்டும் தான் நமக்கு கிடைக்குமே தவிர வேற ஒண்ணும் கிடைக்காது, லா பேரும் ரீசன் பேரும் அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. ஸோ இது ஒரு விஷயம். நமக்கு அவர் ஒரு சில, நான் மாதிரி சொன்னேன், அவர் எல்லா போய்ட்ரியும் பேன் பண்ணல, ஒரு சில போய்ட்ரியை மட்டும்தான் பேன் பண்ணிருக்காரு. அதுல சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னலாம் அப்படின்னு நம்ம ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, சில போய்ட்ரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, சில போய்ட்ரி என்ன பண்ணணும்னா மொராலிட்டிய ப்ரமோட் பண்ணும், நல்ல விஷயங்களை டீச் பண்ணும். ஸோ காட்ஸ் ஒழுங்கா காமிச்சிருப்பாங்க. சில இதுல நல்ல விஷயங்கள், நல்ல ஹீரோஸ் பத்தி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ஓகே தான், மாரல் டூலா நம்ம என்ன பண்ணலாம், போய்ட்ரியை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இவரோட ஒரு ஐடியா. 2வது ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி அந்த கோட் நமக்கான ரொம்ப போக தேவையில்லை, நான் அதை விட்டுறேன்.
ஓகே, அடுத்தது காட்ஸுக்கு எழுதப்பட்ட ஹிம்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கடவுளோட துதி பாடக்கூடிய ஆட்கள் உள்ள இருக்கணும் அப்படிங்கறதோட ஐடியா. அப்போ சொல்றாரு, then we must have censorship of such writers and only allow their works to be read if they are hymns to the gods and praises of famous men. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த கோர்ஸ்ல இருக்கு. அந்த அதை மட்டும் வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. hymns to gods and praise of famous men. அப்போ கடவுளுக்கு துதிப்பாடக்கூடிய பாடலை பாடக்கூடிய போயட்ஸை விட்டுறலாம். அதே போல ஃபேமஸான மென்னை பத்தி, ஏன்னா கிங் இருந்தானா கிங்க புகழ்ந்து பாட ஆள் தேவை இல்லையா? நமக்கு பொதுவாக பல மூவிஸ்ல பார்த்துருப்போம்ல, எல்லாருக்கும் கிங்ஸ் இருப்பாங்க, கிங்ஸ் பாடுறதுக்கு ஒரு அவை புலவர் இருப்பார், அது தேவை நமக்கு. அப்படிப்பட்ட ஃபேமஸான மென்னை பத்தி பாடுறதுக்கும் ஆட்கள் தேவை, காட்ஸை பத்தி பாடுறதுக்கும் ஆட்கள் தேவை. அது நல்ல போயிட்ரியும் இருக்கு, அது சோலை கரெக்ட் பண்ணாத போயிட்ரி, அதெல்லாம் பெர்மிட் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுறாரு. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாம போயட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? இதுதான் சிட்னி பின்னால நமக்கு ஆர்கியூ பண்ணுவாரு. அண்ட் இது நான் அடுத்த ஸ்லைடு போறேன். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்ல, நோபல் மென்னை குளோரிஃபை பண்ணக்கூடிய, அதான் அந்த ரிச் மென் அல்லது நோபல் மென்னை குளோரிஃபை பண்ணக்கூடிய, அதாவது ரூலர்ஸ், பிலாசபர்ஸ், வாரியர்ஸ் பிரைஸ் பண்ணக்கூடிய போயட்ரிஸ் தேவை. அது நல்லதுதான் அப்படிங்கறது அவரோட ஒரு ஐடியாவா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, சில மியூசிக், சில நேரங்கள்ல சிம்பிள் மியூசிக் அவர் வந்து ரொம்ப வரவேற்கிறார். அதே நேரத்துல இந்த மேல இருக்கக்கூடிய டோரியன் மோட், ஃப்ரிஜியன் மோட்லாம், டோரியனுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், பட் ஸ்டில் அது அவரு ஓகே தான் சொல்றாரு. அண்ட் கீழே இருக்கக்கூடிய லிடியன் இயானியன் மோட்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு ஒத்துக்கொள்ள முடியல, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த மியூசிக்கை பேன் பண்ணிடுறாரு, சில மியூசிக்கல் ராகங்களை. ஓகே, அண்ட் அடுத்தது நமக்கு பிலாசபிக்கல் டைடாக்டிக் போய்ட்ரியும் இருக்கு. போயட்ரியில சில முக்கியமான போயட்ஸ் வந்து பிலாசபர்ஸே எழுதியிருப்பாங்க, அப்படிப்பட்டது அறிவை கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட போயட்ரி அவர் என்கரேஜ் பண்றாரு, அதெல்லாம் பேன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும் அவரோட ஐடியா. அப்போ போயட்ஸ்ல பார்க்கும்போது இவ்வளவு நேரம் பார்க்கும்போது ஒரு சில போயட்ஸை மட்டும் அவர் வந்து ஓகே சொல்லியிருக்காரு. இந்த சாலோன் அப்படிங்கிற ஆளு, அப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த டேல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சன், அண்ட் தியோஜினஸ் அப்படிங்கக்கூடிய மூணாவது கூட, இந்த 3 பேரு ரொம்ப முக்கியம் கிடையாது, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த 3 பேரு ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இவங்களை மட்டும் அவர் அப்ரூவ் பண்ணிருக்காரு, மற்ற எல்லாத்தையும் வெளியே அடிச்சு பத்திட்டாரு. ஓகே, அண்ட் இதெல்லாம் நமக்கு எதுல வருதுன்னா, இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து நம்ம அவரோட ரிப்பப்ளிக் பார்த்தோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒர்க் வந்து பிளேட்டோவோட இயான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒர்க். ஸோ இந்த பிளேட்டோட இயான்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், பிளேட்டோ இதுலயுமே ஸ்பீக்கர் வந்து சாக்ரட்டிஸ் தான். இதுலயுமே சாக்ரட்டிஸ் வந்து ஒரு பர்சனை நிப்பாட்டி அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு, அவன் தான் இயான் அப்படின்னு போட்டு. இயான்னா யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவன் ஒரு ப்ரொஃபஷனல் ராப்சோட். ஸோ அவர் ஒரு பெர்ஃபார்மர் ஆஃப் பொயட்ரி. ஆல்ரெடி யாரோ எழுதின ஒரு பொயட்ரியை மனப்பாடம் பண்ணிட்டு அதை பயங்கர, நீங்க ஒருவேளை ஹிஸ்டரி ஆஃப் டிராமா படிச்சிருந்தீங்கன்னா அதுல ஆரம்பத்துல கிரீக் டிராமால முதல்ல பொயட்ரி மட்டும் தான் வந்திருக்கும். எல்லாரும் அந்த டைனோசஸோட ஃபெஸ்டிவல்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பொயட்ரியை, யார் பெஸ்டா பண்றான்னு பார்ப்பாங்க. அப்ப ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு, திடீர்னுட்டு அந்த டிராமாவா அதை நடிச்சு தானே ஒரு காடை பத்தி பொயட்ரி எழுதுறதுக்கு பதிலா காட் வந்து எப்படி பேசுவாரோ காடோட இடத்துல இருந்து காட் மாதிரி நடிச்சு காமிச்சிட்டாரு. அப்ப அவருக்கு பிரைஸ் கிடைச்சிரு. இது முதல்ல நடந்த ஒரு விஷயம், டிராமாவோட பிகினிங், சிங்கிள் ஆக்ட், சோலோ ஆக்டிங். அண்ட் அதுக்கப்புறம் பின்னால நமக்கு 2 ஆக்டர் வந்திருப்பாங்க, 3 ஆக்டர், அப்புறம் கோரஸ் வந்திருப்பாங்க. இதெல்லாம் பின்னால அந்த ஹிஸ்டரி ஆஃப் டிராமா வரும். பட் இந்த ராப்சர் என்ன பண்ணுவாருன்னா பொயட்ரியை பெர்ஃபார்ம் பண்ணுவார், நல்லா சத்தம் போட்டு ஒரு ஒரு டாக்டர் மாதிரியே நடிச்சு காமிப்பாரு, அப்படிப்பட்ட ஒரு பர்சன். அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இந்த பிளேட்டோ என்ன பண்ணுவார், இந்த இயான்ல என்ன நடக்காது அப்படின்னா, சாக்ரட்டிஸ் வந்து ஒரு இயான் எங்கேயோ போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்போ அவனை இடையில மறிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு கேட்கிறாரு, எங்க போயிட்டு வர, என்ன வச்சிருக்க கையில, என்ன வச்சிருக்க? அவர் பிரைஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல போய் பாடி. அவன் பொயட் கிடையாது, அப்படின்னு சொல்றேன், இவன் பெர்ஃபார்மர் ஆஃப் பொயட்ரி. ஜஸ்ட் ஒரு பொயட் எழுதின பொயட்ரியா, அதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குல்ல, எக்ஸாம்பிள் ஆக்சுவலா அவரே அதான் பாடுவாரு, ஹோமரோட பொயட்ரி தான் பாடியிருப்பாரு. ஸோ அப்படியே அதை பாடினார் அப்படின்னா அதை மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த ஒரு பொயட்ரியை மட்டும் வச்சு என்ன பண்ணுவார் அவரு, அந்த ஒரு ஆத்தர் மட்டும் வச்சு வெல் வேர்ஸ்டா இருப்பாரு. அப்போ இந்த சாக்ரட்டிஸ் கேட்பாரு, என்ன பாடிட்டு வந்த ஹோமர் பத்தி, வேற ஏதாவது பொயட்ரி பத்தி பாடு, வேற ஏதாவது போயிட்ட பத்தி பாடுன்னா அந்த ராப்சருக்கு தெரியாது. அப்போ இவருக்கு புரியாது, என்னப்பா சொல்ற, உனக்கு நீ இவ்வளவு பிரைஸ் வாங்கியிருக்க, ஆனா உனக்கு இந்த ஒரு போயிட் மட்டும் தான் தெரியுமா, உனக்கு நேச்சுரலா போயிட்ரி சொல்ல வராதா அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா ராப்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெர்ஃபார்மர் ஆஃப் பொயட்ரியை மனப்பாடம் பண்ணி அவங்க பெர்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்க புதுசா உள்ள போயிட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, அவங்க எழுத மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால அவர் ஒரு கொஸ்டின் வைக்கிறார், என்ன அப்படின்னு சொல்லப்போனா, இயானோட எபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்காரு. சோ அவனுக்கு உண்மையிலேயே ஒரு திறமை இருக்கா, அல்லது திடீர்னு கடவுளோட அருள் அவனுக்குள்ள வந்ததுனால அவன் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடானா அப்படிங்கிறது அவரோட கொஸ்டின்.
அப்போ கடைசியில் அவர் அந்த ஆர்குமெண்ட்ல என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்ல போனா பிளேட்டோ தான் ஆக்சுவலா எழுதுறது. ஓகே, ஆனா அவர் யாரை மவுத் பீஸா யூஸ் பண்றாருன்னா அவரோட டீச்சர் சாக்ரட்டிஸை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் போயட்ரியை பத்தி பேசுறாரு, அதே போல போயட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்குள்ள வித்தியாசத்தை பத்தி பேசுறாரு. அண்ட் ஆக்சுவலா அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுக்கு உண்மையான நாலேஜ் கிடையாது, ட்ரூ நாலேஜ் வந்து இவங்களுக்கு கிடையவே கிடையாது எந்த ஒரு விஷயத்துலயுமே அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அப்போ பொயட்டிக் இன்ஸ்பிரேஷன் தான் என்ன? ஒருத்தர் வந்து திடீர்னு சொல்லுவாரு, எனக்கு திடீர்னு கடவுளோட அருள் வந்துட்டு உடனே நான் பாடிட்டேன், அப்படி ஒரு பொயட்டிக் இன்ஸ்பிரேஷன் நடக்குமா அப்படிங்கறதுக்கு இது பதில் சொல்றாங்க. உண்மையிலே ஒரு ஸ்கில்லா அல்லது ஒரு டிவைன் பொசஷனா, ஒரு கடவுள் திடீர்னு அவனுக்குள்ள வந்து இறங்குறதுனால அப்படி நடக்குதா அப்படி கேட்கும்போது ஏன்னு சொல்றாரு, நான் வந்து ஹோமால் நல்லா இன்டர்பிரட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாக்ரட்டிஸ் கேக்குறாரு, உனக்கு வந்து ஹோமரோட சப்ஜெக்ட் பத்திலாம் ஐடியா இருக்கா? அல்லது உனக்கு திடீர்னு நீ வாசிச்சதுனால இன்ஸ்பயர் ஆகி பேசிட்டு இருக்க? உண்மையிலே அதுல ஹோமர் வார பத்தி பேசியிருப்பாரு, இவரும் வார பத்தி பாட்டு படிச்சாருன்னா உண்மையிலே வார பத்தி ஐடியா இல்லாம அந்த வார்த்தைலாம் படிக்காரா அப்படின்னு கேட்கும்போது கடைசியில சாக்ரட்டிஸ் எப்படி முடிக்காருன்னா, இயானுக்கு சொந்தமாலாம் என்ன கிடையாது, இட்ஸ் நாட் அ ஸ்கில்டு எக்ஸ்பர்ட், அவனுக்கு வந்து ஒரு ஸ்கில்லாம் கிடையாது, பட் ரேதர் அ பெர்ஃபார்மர். அவருக்கு வந்து திடீர்னு வந்து ஹூ இஸ் பொசஸ்ட் பை டிவைன் இன்ஸ்பிரேஷனா, திடீர்னு அவனுக்கு அந்த இன்ஸ்பிரேஷனால, அந்த டிவைன் இன்ஸ்பிரேஷன் வர்றதுனால உடனே என்ன பண்ணிடுறாரு, அப்போ அவர் வந்து திடீர்னு பாட ஆரம்பிச்சார். அழகா ஒரு கோட் கொடுத்துருக்கேன், poets are nothing but the interpreters of God. ஏன்னா இந்த இன்டர்பிரட்டர் ஆஃப் காட்னாலே அது நமக்கு ஹெர்மன்யூட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. ஹெர்மன்யூட்டிக் அப்படிங்கிறது அது ஒரு கிரீக்ல இருக்கக்கூடிய ஒரு காட், ஒரு ஹெர்மஸ். என்ன பண்ணுவோம்னா, காட்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் இரண்டு தூதுவனா இருக்கும். சில காடு சொல்றது மனுஷங்களுக்கு புரியாது, மனுஷங்க சொல்றது காடுக்கு புரியாது, ரெண்டு பேருக்கு மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு இயான் வந்து ஒரு இன்டர்பிரட்டர் அண்ட் ஈச் பொசஸ்ட் பை சம் டெய்டி அப்படின்னா ஒரு கடவுளோட அருள் வர்றதுனாலதான் அவன் பாடுறான் அப்படிங்கிறது இவரோட ஐடியா. அதை எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்காருன்னா, ஒரு மேக்னெட், ஒரு மேக்னெட்டிக் காயின் கூட கம்பேர் பண்றாரு. ஒரு மேக்னெட் இருக்குன்னா அந்த மேக்னெட் வந்து ஒரு செயின்ல அட்ராக்ட் ஆயிருக்கு. இப்போ ஆக்சுவல் மேக்னெட் வந்து எங்கேயோ இருக்கு, பட் அந்த மேக்னெட் ஒரு செயின்ல அட்ராக்ட் ஆகும்போது ஹோல் செயினுமே என்ன ஆகும், மேக்னெட்டா மாறிடும் ஆக்சுவலா. அப்போ எங்கேயோ ஒரு பின்னை கொண்டு, ஒரு சாதாரண ஒரு ஸ்டேப்லர் பின்னோ அல்லது ஒரு பின் ஹூக்கோ கொண்டு பக்கத்துல வைக்கும்போது அந்த செயின் வந்து அந்த பின்னை அட்ராக்ட் பண்ணும், கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி இதுல அந்த 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 மேக்னெட்டிக் ரேஸ் இருக்கு. அதனால என்ன ஆகும், கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரிதான் இவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஆரம்பத்துல the divine power of muse inspires the poet. முதல்ல கடவுளோட அந்த டிவைன் பவர் போயட்டை இன்ஸ்பயர் பண்ணி விட்டுருது. ஓகே, அப்புறம் போயட் எழுதுன அந்த போயட்ரி ராப்ஸோட இன்ஸ்பயர் பண்ணிடுது. இந்த ராப்ஸோட என்ன பண்ணிடுறான்னா, அவன் பாட்டு படிச்சு ஆடியன்ஸை இன்ஸ்பயர் பண்ணிடுறான். ஆக மொத்தத்துல இதுவுமே இந்த ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி மாதிரி ஒருத்தனுக்கும் உண்மையான ஒரு வார பத்தியோ உண்மையான ஒரு மெடிசனை பத்தியோ ஐடியாவே இல்லை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஜஸ்ட் யாரோ ஒருத்தர் கொடுத்த இன்ஸ்பிரேஷன் படிதான் இவங்க உடனே போயட் மாதிரியும் டாக்டர் மாதிரியும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை சொல்ல போனா அவங்களுக்கு ஒரிஜினல் ஐடியா எதுவுமே இல்லை. உண்மையில தெரியணும்னு அவசியம் இல்ல, ஒரு அன்கான்சியஸ் ஃபோர்ஸ் அவங்கள பேச வச்சது. அதான் அந்த அழகத்துல கொடுத்துருக்க, அந்த கோட்ல கொடுத்துருக்க, கிரேட் செயின் ஆஃப் ரெயின்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் த ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் இன்ஃபுளுன்ஸ். ஒரிஜினல் ஸ்டோன் வந்து மேக்னெட், அதோட இன்ஃபுளுன்ஸ்னால ஒருத்தர் அந்த இன்ஃபுளுன்ஸ் இறங்கிட்டே வருது அப்படிங்கறத இவரு சொல்றாரு. அண்ட் கடைசியில் இவன்லாம் சொன்னாதான் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருப்பேன், வேற ஒன்றும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஆக்சுவலா ஒரிஜினல் நாலேஜ் கிடையாது, அவங்க இன்ஸ்பயர் ஆனதுனால மட்டும்தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க போயிட்டே பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் யா, இவ்வளவு நமக்கு தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறேன். அண்ட் எதுக்கு ஏன் நமக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல போனா, இந்த ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, இந்த முக்கியமான நமக்கு தெரிய வேண்டிய விஷயமே அதுல ஸ்ட்ரெஸ் பண்ண ஒரு விஷயம், போயட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மர்ஸ் டு நாட் ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே பிரசன்ட். அவங்க என்ன போயட்ஸோ அல்லது பெர்ஃபார்மர்ஸோ ஆக்சுவலா அவங்க என்ன பிரசன்ட் பண்றாங்க, என்ன பேசுறாங்கிறது அவங்களுக்கே ஃபுல்லா தெரியாது. அப்கோர்ஸ் அவங்க அந்த இன்ஸ்பிரேஷனால அவங்க பேசுவாங்க, அவ்வளவுதான். ஸோ டிவைன் இன்ஸ்பிரேஷன் தான், ஸ்கில் கிடையவே கிடையாது அப்படிங்கறது அவரு நம்பினாரு. இதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஒருவேளை இது இந்த காலகட்டத்துல மக்கள் நம்புவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அது நமக்கு தெரியாது. பட் பிளேட்டோட ஐடியா இதுதான், சாக்ரட்டிஸோட ஆக்சுவலா. ஓகே, ஆல்ரைட். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கிரிட்டிக் அரிஸ்டாட்டில். முதல்ல சொன்ன மாதிரி பிளேட்டோவோட டீச்சர் தான் சாக்ரட்டிஸ். பட் சாக்ரட்டிஸ் வந்து லிட்டரலா அவர் எதுவுமே எழுதலைங்கிறதுனால எதுவுமே நம்ம கையில கிடைக்கல. ஏன்னா அவர் வாயால தான், ஓரல் டீச்சிங், வாயால பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க. ஸோ அப்போ எப்பவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டூடெண்ட் வந்து எப்பவுமே டீச்சரோட எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே போல இந்த அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் டீச்சரோட கருத்துக்களும் இவரோட கருத்துக்களும் கொஞ்சம் முரண்பாடா இருக்கத்தான் செய்யும். நம்ம சொன்ன மாதிரி இவர் லிசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆரம்பிப்பாரு. இவர் அகாடமி பிளேட்டோ வச்சிருந்த மாதிரி இவர். ஸோ அதே போல இவர் அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் த கிரேட்டோட டீச்சர்.
ஸோ அது எப்படி வருதுன்னா, சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட் வந்து பிளேட்டோ, பிளேட்டோட ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில், அண்ட் அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட் தான் அலெக்சாண்டர் த கிரேட். ஸோ நிறைய விஷயங்களை பத்தி அரிஸ்டாட்டில் டெஃபினட்டா பேசியிருக்காரு. நிறைய இவங்களாம் ஒரு லிட்டரேச்சருக்கு மட்டும் பேச மாட்டாங்க, இவங்களாம் லிட்டரரி கிரிட்டிக்ஸ் கிடையாது ஆக்சுவலா. இவங்க பிலாசபர்ஸ். நிறைய விஷயங்களை பத்தி அவங்க பிலாசபினாலே ஃபில் அண்ட் சோஃபி ரெண்டு இருக்கு இல்லையா. ஃபில் அப்படிங்கிறது லாஃப் அண்ட் சோஃபி அப்படிங்கிறது நாலேஜ். அப்போ ஒரு பிலாசபர் அப்படிங்கிறவர் நாலேஜ், ஜென்ரலா நாலேஜ் பத்தி அவர் ஸ்டடி பண்ணுவார். பர்டிகுலரா மெடிசன், பர்டிகுலரா பிசிக்ஸும் கிடையாது, அவங்க எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க. ஸோ அதனால பிலாசபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலரான கேட்டகரி மட்டும், ஒரு விஷயத்த மட்டும் பேச மாட்டாங்க. அண்ட் இவங்களும் எல்லா விஷயத்தையும் பத்தி பேசிருக்காங்க. பிளேட்டோவும் சரி, அரிஸ்டாட்டிலும் சரி, நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்காங்க. அதுல லிட்ரேச்சரும் வரும். அண்ட் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஸ்டார்டிங்ல இந்த அகாடமில தான் என்ன பண்றாரு, இந்த அரிஸ்டாட்டில் முதல்ல படிக்காரு பிளேட்டோவுக்கு கீழே. அண்ட் அதுக்கப்புறம் பின்னால என்ன ஆயிருதுன்னா, அவர் மூவ் ஆயிட்டு அவர் தனியா அகாடமி வச்சிடறாரு. அது அவரோட லிசியம் வச்சு ஆரம்பிச்சிடறாரு. அண்ட் இதோட நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. எல்லா ஒர்க்கோட இந்த பொயட்டிக்ஸ் அப்படிங்கிறது லிட்ரேச்சருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பொயட்ரியை பத்தி, அதாவது பொயட்ரினா பொயட்ரி மட்டும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி பொயட்ரி, டிராமா எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒரே தான். ஆக்சுவலா நம்ம டிராமான்னு பார்த்தாலுமே பழைய கிரீக் டிராமா எல்லாமே பொயட்ரியால தான் எழுதியிருப்பாங்க. எழுதப்பட்ட ஃபார்ம் பொயட்ரி, பட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது ஸ்டேஜ்ல பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு டிராமாவை பத்தி அதிகமா என்ன பண்ணிருப்பாரு, பேசியிருப்பாரு. அதனால நமக்கு அந்த பொயட்டிக்ஸ் மட்டும் முக்கியம். ஓகே, அப்போ அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸ். ஸ்டார்டிங்ல அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம்னா அதுல நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருப்பாரு. ட்ராஜடி நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ்ல ட்ராஜடி இருக்கும். அப்புறம் இடையில கொஞ்சம் புக்ஸ்ல எபிக் பொயட்ரி காமெடி மிக்ஸ் ஆயிருக்கும். பின்னால மறுபடியும் ட்ராஜடி வரும். ஸோ அது ஒரிஜினலா அந்த ஆக்சுவல் புக்கை எடுத்து பார்த்தோம்னா சில புக்லாம் அன்பினிஷ்டா இருக்கும். ஸோ ஆகமதத்துல 26 சாப்டர் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. என்னென்னலாம் பேசியிருக்காரு நம்ம பார்ப்போம். அண்ட் முக்கியமான கீ ஐடியாஸ் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு அவரோட முக்கியமான ஐடியா இந்த இமிட்டேஷனை பத்தி ஆல்ரெடி பிளேட்டோ பேசினாரு. மிமெசிஸ் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துட்டு இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இமிட்டேஷன் அவருக்கு பிடிக்கல, ஏன் அதுதான் நமக்கு ஆர்ட்ட மக்களை வந்து ஏமாத்துது அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவர் சொல்றாரு இமிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நேச்சுரல். இமிட்டேஷன் அப்படிங்கிறது இமிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நேச்சுரலான விஷயம். அது மட்டும் இல்ல, குழந்தைங்களே அந்த காலத்துல அப்பா அம்மாட்ட இருந்து காப்பி அடிக்காது. அந்த காப்பின்னு சொல்ல மாட்டோம் நம்ம இல்லையா, ஏதாவது விஷயத்த லேர்ன் பண்றாங்கன்னு நம்ம சொல்லுவோம். என்ன அப்பா அம்மா பத்தி காப்பி அடிக்க அப்படின்னு கேட்க மாட்டோம். அந்த மாதிரி இவங்க வந்து இந்த இந்த இமிட்டேஷன் அவர் பாசிட்டிவா பாக்காரு. ஸோ அது நமக்கு நல்லதுதான். ஏன்னா இமிட்டேஷன்ல தான் பிளஷர் இருக்கு அப்படி சொல்றாரு. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி அப்படிங்கிறது இமிட்டேட்ஸ் ஹியூமன் ஆக்ஷன்ஸ், ரியல் லைஃபா அது இமிட்டேட் பண்ணுது, அது நல்லது அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் அவரால் ஒரு கோட் கொடுத்திருக்காரு, the instinct of imitation is implanted in man from childhood. குழந்தையிலிருந்தே நம்ம இமிட்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். and through imitation he learns. அதான் நமக்கு தெரியும், ரைட்? அண்ட் அதே போல அவர் அடுத்து சொல்றாரு இந்த பொயட்ரியில நிறைய வகை இருக்கு. ஓகே, நமக்கு அது எந்த எதை வச்சலாம் அது பிரியும் அந்த பொயட்ரியோட டைப்ஸ் அப்படின்னா, லாங்குவேஜ், ரிதம், மியூசிக், இப்படி ஒவ்வொரு மீடியம் அடிப்படையில பொயட்ரி பிரியும். ஓகே, மியூசிக்ங்கிறது அப்கோர்ஸ் அது நமக்கு தெரியும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அல்லது அந்த ராகத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போறது. பட் ரிதம்ங்கிறது அது தனியா ஒரு, அது மீட்ரிக்கல். அண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு அது வேர்ட்ஸால ஆனது. ஸோ இப்படி மீடியம் வச்சு மாறுபடும். அதே நேரத்தில் ஆப்ஜெக்ட் இமிட்டேட், எதை இமிட்டேட் பண்றோம் அப்படிங்கிறத வச்சும் அந்த பொயட்ரியோட டைப் மாறுபடும். அண்ட் அது மட்டும் இல்ல, மேனர் ஆஃப் இமிட்டேஷன் எப்படி இருக்கு, அது ஆக்ஷன்ல இருக்கா நரேஷன்ல இருக்கா அப்படிங்கிறத வச்சும் அது மாறுபடும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே நேரத்தில் இவர் ட்ராஜடினா என்ன அப்படின்னு சொல்றாரு. பட் ட்ராஜடிங்கிறது நோபல் கேரக்டர்ஸை இமிட்டேட் பண்றது மட்டும்தான் ட்ராஜடி. அவரை பொறுத்த சும்மா ஏதோ ஒரு ஒருத்தனுக்கு நடந்த ஒரு விஷயத்த ட்ராஜடிங்கிறத அரிஸ்டாட்டில் ஒத்துக்கல. யாரோ ஒரு காமன் மேனுக்கு நடந்த ஒரு விஷயம் தான் ட்ராஜடி. ஐயோ பாவனுக்கு வீட்டுல யாரோ இறந்துட்டாங்க, அது ட்ராஜடி கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். ஒரு நோபல் கேரக்டர், பெரிய ஒரு கிங்குக்கு இல்ல கிங்குக்கு ஈக்குவல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கமாண்டருக்கோ, ஒரு பெரிய ஜெனரலுக்கோ, ஒரு பெரிய ஒரு பர்சனுக்கு, ரினவுண்டான ஒரு பர்சனுக்கு நடந்த விஷயம் தான் ட்ராஜடி. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதை நான் சொல்றேன். பட் நம்ம அந்த ஆர்டர் பண்ணி போய் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்துப்போம். அண்ட் சாப்டர் 3ல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்துல பொயட்ரி எப்படி ஆரம்பிச்சது, அந்த ஆரம்பம், அந்த எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு. அப்போ ஒரு டைத்ராம்ப், அந்த ஒரு ஹிம்னு ஒண்ணு இருக்கு, அங்க இருந்துதான் என்னாச்சு இந்த ட்ராஜடி வந்துச்சு. அந்த காலத்துல நான் சொன்ன கதை தான், டைனோசஸோட ஃபெஸ்டிவல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பாடுவாங்க. அதுல ஒருத்தர் திடீர்னு என்ன பண்றாரு, பாட ஆரம்பிக்கு, இது ஒண்ணு. அப்புறம் காமெடி வந்து ஃபேலிக் சாங்ஸ், மென்னை பத்தி பாடக்கூடிய அந்த சாங்ஸ்ல இருந்து வந்துச்சு. சாட்டரிக்கல், ஆக்சுவலா ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படி சொல்ல போனா, ட்ராஜடியும் காமெடியும் கம்பேர் பண்ணுவாங்க. அண்ட் காமெடியும் சாட்டைரையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படிங்கும்போது அதுல இருந்தா இது வந்துச்சு, இதுல இருந்தா அது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் சொல்லுவாங்க. பட் ட்ராஜடிங்கிறது பொயட்ரில இருந்து வந்திருக்கு. ஆக்சுவலா அது டைத்ராம்பிக் ஹிம்ஸ்ல இருந்து வந்திருக்கு. காட்ஸ்க்கு பாடக்கூடிய அந்த ஹிம்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, எதுக்காக பொயட்ரி முக்கியம்,
ஏன்னா பிளேட்டோ போயட்ரி தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் போயட்ரி முக்கியம். ஏன் முக்கியம்? ஏன்னா இது மாராலிட்டியை டீச் பண்ணுது. அது மட்டும் இல்ல மக்களை மக்களை ப்ளீஸ் பண்ணுது, நமக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குது. அது மட்டும் இல்ல இது மக்களோட இமோஷனை பியூரிஃபை பண்ணுது. கத்தார்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவா பிட்டி அண்ட் ஃபியர் ரெண்டுமே. இது நம்ம டிராமாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் கிளியரா இருக்கும். அண்ட் இவர் சொல்லக்கூடிய ஐடியா கீழே சொல்றாருல, poetry is more philosophical and serious than history. For poetry speaks more of universal, history of particular. ஒரு சண்டை வருது அதுல. poetry பெருசா நிறைய பேர் சொல்றாங்க. இவர் ஆரம்பிச்சுட்டு ஆர்குமெண்ட் தான். பின்னால அது பிலிப் சிட்னி அதை தாண்டியுமே என்ன ஆகும், அது அது கடைசியில மேத்யூ நாள் வரைக்கும் அந்த சண்டை போயிட்டே தான் இருக்கும். ஹிஸ்டரி பெருசா, போயட்ரி பெருசா, பிலாசபி பெருசா. அப்போ மூணுல எது பெருசு அப்படின்னு பார்க்கும்போது இவர் சொல்லக்கூடிய விஷயத்தைப்படி, இவர் சொல்லக்கூடிய ஐடியா படி பார்க்கும்போது போயட்ரி அப்படிங்கிறது மற்ற ரெண்டை விட பெட்டர். ஏன்னா பிலாசபிங்கிறது ஜென்ரல் ட்ரூத் சொல்லும். அண்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஏதோ ஒரு பர்டிகுலரான ஒரு ஆளோட லைஃப்ல நடந்ததை சொல்லும். பட் போயட்ரிங்கிறது இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு கதையா கொடுத்துரும். ஒரு இந்த நாளுக்கு இப்படி நடந்திருக்கு, நீ இப்படி பண்ணா உனக்கும் இப்படிதான் நடக்கும், பார்த்து படிச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு லெசன் கொடுக்கும். ஸோ அதனால அப்கோர்ஸ் போயிட்டு தான் பெட்டர். இவரை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சலா அப்பீல் இருக்கு. பர்டிகுலரா திருத்தனை பத்தி பேசல, பர்டிகுலரா ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரை பத்தி பேசல. இது ஜெனரலா இந்த விஷயங்கள் ஒத்தலோங்கிறவன் எதையுமே ஒத்தலோ எங்க வேணாலும் இருக்கலாம். யாரு வீட்டுல வேணாலும் ஒத்தலோட கேரக்டரோட ஒரு பர்சன் இருந்துட்டு சந்தேகப்பட்டு இருக்கலாம். டெஸ்ட்மோனா மாதிரி ஒரு கேரக்டர் அமைதியா இருந்துட்டு இருக்கலாம். இப்படி நமக்கு யூனிவர்சலா அப்பீல் ஆகுது. எந்த காலத்துல வாசாலும் அது பொருந்தும். ஓகே. அண்ட் அடுத்தது ட்ராஜடி காமெடி அப்படி பார்க்கும்போது ட்ராஜடிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி சாதாரண மக்களோட ஃபால் கிடையாது, அது நோபல் பீப்புளோட ஃபாலா இருக்கும். அதை பத்தி தான் அங்க இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல காமெடி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்ல போனா இந்த ஆர்டினரி மக்களோட ஃபூலிஷ் மிஸ்டேக்ஸ் பேசுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனா இந்த ரெண்டுல எது பெட்டர் இவரை பொறுத்த அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் மத்த எல்லாத்த விட ட்ராஜடி தான் பெட்டர். ட்ராஜடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே ட்ராஜடி தான் மக்களை மூவ் பண்ணும், அப்படியே அந்த ஹார்ட்டை டச் பண்ணும். ஸோ அதனால ட்ராஜடி ரொம்ப ரொம்ப பெட்டர் அப்படி அவர் சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, ட்ராஜடி அவர் எப்படி டிஃபைன் பண்றாரு அப்படின்னு சொல்ல போனா ட்ராஜடி இஸ் அன் இமிடேஷன் ஆஃப் ஆக்ஷன் தட் இஸ் சீரியஸ். சாதாரண ஒரு ஒரு விஷயம் கிடையாது, கண்டிப்பா அது பெரிய கிரேட் விஷயமா இருக்கணும், ஒரு பெரிய திங்கா இருக்கணும், கிரேட் திங்கா இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயத்த இமிடேட் பண்றதுதான் உண்மையிலே அது ஒரு ட்ராஜடி, இமிடேஷன் ஆஃப் ஆக்ஷன் தட் இஸ் சீரியஸ் ஆக்ஷன். அது மட்டும் இல்ல அது ஒரு பெரிய விஷயமா இருக்கணும். அண்ட் அது ஒரு ஆர்டிஸ்டிக் ஆர்னமெண்டோட கொடுக்கணும். அது அடுத்த விஷயம். மூணாவது இந்த ஆக்ஷன்ல இருக்கணும், அது பெர்ஃபார்ம் பண்ணப்படணும். அது கதையில ஸ்டோரி சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது வாயால, அது பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்ட் பண்ணி காட்டணும். அது மட்டும் இல்ல இதுல கடைசி வர எண்ட் என்னவா இருக்கணும்னா கத்தாஸ் அல்லது பர்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட்டை பியூரிஃபை பண்றது. எப்படி ஒருத்தரோட ஹார்ட் பியூரிஃபை ஆகும்? பிட்டி அண்ட் ஃபியர். ஒருத்தருக்கு ஒரு டிராமாவை பார்க்கும்போது பிட்டினா வருத்தம், அந்த இரக்கமும் அதே நேரத்துல பயமும் வந்துச்சுன்னா, ஒரு கேரக்டரை ஒத்தலவை பார்க்கும்போதோ அல்லது கிங்லேயரை பார்க்கும்போதோ மேக்பத்தை பார்க்கும்போதோ ஐயோ என்ன இப்படி பண்றாங்க, நம்மளும் இப்படி பண்ணா நம்மளும் இந்த மாதிரி நம்ம நிலம ஆகுமா, நம்மளும் ஒய்ஃபு சந்தேகப்படக்கூடாது, நம்மளும் டாட்டர்ஸ் இந்த மாதிரி இழிவா நடத்தக்கூடாது, நம்மளும் இந்த மாதிரி அதிகமா பேராசப்படக்கூடாதுன்னு நினைக்கும் போது கண்டிப்பா ஒருத்தரை பார்த்து ஐயோ இவ்வளவு பெரிய ஆளுக்கு இப்படி ஆயிட்டே அப்படிங்கிற பரிதாபம் வரும். அண்ட் அதே நேரத்துல நமக்கு இப்படி ஆகக்கூடாதுங்கிற பயம் வரும். இந்த ரெண்டு வரும்போது ஒருத்தரோட ஹார்ட் பியூரிஃபை ஆகும் அப்படிங்கறத இவர் சொல்றாரு. ஓகே. அடுத்தது 6 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பிளாட், கேரக்டர், தாட், டிக்ஷன், மெலோஸ் அல்லது மெலடி, ஸ்பெக்ட்ரல், இப்படி 6 விஷயங்கள் ட்ராஜடில இருக்கு. இந்த 6 தான் அது ட்ராஜடியை ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ட்ராஜடியா மாத்துது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அப்படி பார்க்கும்போது இவரு இந்த எல்லாத்த விட எது ரொம்ப முக்கியம் கேட்கும்போது கீழே போட்டுக்கல, பிளாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எசென்ஷியல், தி சோல் ஆஃப் ட்ராஜடி. அப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் எதை வேணாலும் தூக்கிடலாம். பட் பிளாட், கதை இல்லை அப்படின்னா நமக்கு வேற எதுவுமே வராது. கதை இருந்தால்தான் கதையில ஒரு கேரக்டர் வைக்க முடியும். அந்த கேரக்டர் வச்சாதான் நமக்கு அதுல ஒரு ஐடியா கொடுக்க முடியும். என்ன சொல்ல வரமோ அந்த கேரக்டரோட வாய்வையே அந்த ஐடியா கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல அந்த ஐடியாவை சொல்றதுக்கு யூஸ் பண்றது வேர்ட்ஸ். அது மட்டும் இல்ல சில நேரங்களில் பாட்டும் கொண்டு வரலாம். அது மட்டும் இல்ல இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு பிரசன்டபிளா ஸ்கிரீன் பிளே கொடுத்து கொண்டு வருவோம் இல்லையா, அதுவும் நமக்கு முக்கியம். இதுல எதை வேணாலும் தூக்கிடலாம், ஆனா பிளாட் இல்லைன்னா இது எதுவுமே வராது அப்படிங்கிறதுனால அவரு பர்டிகுலரா என்ன பண்றாரு, பிளாட் தான் முக்கியம் சொல்றாரு. மற்றபடி கேரக்டர், தாட்னா ஐடியா, சப்ஜெக்ட் என்ன எதை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது, அல்லது டிக்ஷனுங்கிறது வார்த்தைகள், என்ன வார்த்தைகள் சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது, மெலடிங்கிறது மியூசிக் நமக்கு தெரியும், ஸ்பெக்டக்கிள் அப்படிங்கிறது பார்வை, அந்த அமைப்பு எப்படி ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு, எப்படி அதை ப்ரெசென்ட் பண்றோம், எப்படி அதை சீனை நம்ம கொடுக்கும் அப்படிங்கிறது. ஆல்ரைட். அண்ட் அடுத்தது நமக்கு சாப்டர் 7 to 9 பார்க்கும்போது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், அடுத்து அவர் சொல்றாரு பெஸ்ட் ட்ராஜடிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா சிங்கிள் பிளாட் தான் இருக்கும்.
சும்மா வள வளன்னு இவரை ரொம்ப நிறைய காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு சப்ளாட் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பது விரும்பல. நான் பொதுவாக அவங்க சொல்லுவாங்க, அரிஸ்டாட்டில பொறுத்த வரைக்கும் அரிஸ்டாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு யூனிட்டியை பத்தி பேசுவார்னு சொல்லுவாங்க. அது என்ன யூனிட்டி அப்படின்னு கேட்கும்போது நமக்கு யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், யூனிட்டி ஆஃப் டைம் அப்படின்றது. அப்போ அந்த இடத்துல யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு சம்மந்தமே இல்லாத ஸ்டோரி மிக்ஸ் ஆகக்கூடாது. ஒரு ட்ராஜடி போயிட்டு இருக்கா, நீட்டா அந்த லைன்ல போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம இன்னொரு சப்ளாட்டை கொண்டு வந்து அதுல நமக்கு பழைய படங்கள் எல்லாம் சில நேரங்கள் இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு காமெடி ட்ராக் போயிட்டே இருக்கும், இன்னொரு சைட்ல ஒரு எம்ஜிஆரோட மூவி போயிட்டே இருக்கும். என்னப்பா இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, எங்கேயாவது இடத்துல லாஸ்ட்ல கொண்டு அவங்க எல்லாருக்கும் ஒன்னா கல்யாணம் முடிய மாதிரி காமிச்சு முடிச்சிருவாங்க. பட் அந்த சப் ட்ராக்கே வேண்டாம், ஒரு கதைனா சிங்கிள் ட்ராக்ல போயிட்டே இருக்கட்டும், அப்பதான் சீரியஸா மக்கள் பார்ப்பாங்க இல்லையா. அதுதான் பெஸ்ட் ட்ராஜடி கொடுக்கும் அப்படிங்கறது அவரோட ஐடியா. அப்புறம் நான் சொன்ன அந்த அந்த ஒரு பஞ்சாயத்து தான், ஹிஸ்டரி பெருசா போய்ட்ரி பெருசா பிலாசபி பெருசா. அப்போ கடைசியில் அவரை பொறுத்த வரைக்கும் போய்ட்ரி தான் பெருசு. ஏன்னா ஹிஸ்டரிங்கிறது என்ன நடந்துச்சுங்கிறது சொல்லும். ஏன்னா முன்னாடி திப்பு சுல்தான் காலத்துல என்ன நடந்துச்சு அல்லது இவர் காலத்துல அது சொல்லும். போய்ட்ரி அதே நேரத்தில் நமக்கு பிலாசபிங்கிறது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது சொல்லும். அதாவது அது ஐடியாவை மட்டும் சொல்லும். அதே நேரத்துல இந்த பொயட்ரிங்கிறது வாட் குட் ஆர் ஷுட் ஹேப்பன், எது நடக்கணும் அப்படிங்கிறத இன்ஸ்பெக்டும் பண்ணும். அதனால பொயட்ரி பெட்டர் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. மற்ற ரெண்டை விட பொயட்ரி பெட்டர் தான் அப்படிங்கிறது அவரோட ஐடியா. அண்ட் அது மட்டும் இல்லாம சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் பிளாட்ஸ் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்ல போனா, சிம்பிள் பிளாட் அப்படிங்கிறதுக்கு இந்த இடையில சப் பிளாட் வராது. அண்ட் முக்கியமா அதுல இந்த பெரிபேஷியா அனக்னாலஜி இருக்குது, ரெண்டு விஷயம் கொடுத்துருக்கேன் அதுல. பெரிபேஷியா காம்ப்ளெக்ஸ் பார்ட்ல பெரிபேஷியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அண்ட் அனக்னாலிசிஸ் ஒண்ணு இருக்கு. அது பெரிபேஷியானா என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கிங்கு எல்லா காசையும் இழந்துட்டு கடைசியில ஒரே ஒரு ரூபாய் மட்டும் கொடுத்து தெருவு அனுப்பிடுவாங்க. ஸோ இப்படி ஆச்சுன்னா அவங்க வந்து டவுன்ஃபால், அது அவங்களுக்கு ரிவர்சல் ஆஃப் ஃபார்ச்சூன். நல்லா இருந்தவன் பிச்சைக்காரன் ஆயிடுறான். அதே நேரத்தில் சில நேரத்துல ஒண்ணுமே காசு இல்லாத ஆட்களே பெரிய பணக்காரர் ஆயிடுவாங்க. அது மோஸ்ட்லி டிராஜடியில பெரிய ஆள் நல்லா இல்லாம ஆகிறது தான். கிங் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் கடைசியில ஒண்ணும் இல்லாம ஆயிடுவாரு. மேக்பத் அது மாதிரிதான். அடுத்தது ஒத்தலோ அதே கதை தான். இதே மாதிரி ஹேம்லெட் கடைசியில அவனே அவனே கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆகும். இப்படிப்பட்ட ஒரு டவுன்ஃபால் அது முக்கியமா பெருப்பேஷா சொல்றாங்க. அண்ட் அனக்னாலிசிஸ்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த கேரக்டர் என்ன பண்ணுவோம்னா, ஐயோ நான் தப்புலாம் பண்ணிட்டு இருக்கேன், இது தப்பு இல்லை, ஒத்தலோ கடைசியில் ரியலைஸ் பண்ணுவான், ஐயோ டெஸ்டிமோனா நல்லவா தானே, அது 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 நமக்கு இங்கேயோ தப்பா போறமே ஒரு ரியலைசேஷன், வேற ஒண்ணும் இல்லை, அந்த ரெகனைசேஷன். அதுதான் நமக்கு அந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ். பட் இதெல்லாம் நமக்கு எதுல இருக்காதுன்னா சிம்பிள் பாட்ல இருக்காது. அண்ட் அப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் டிராஜிக் ஹீரோ, ஒரு ஹீரோ டிராஜிக் ஹீரோவா இருக்கணும்னா அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஹீரோவா இருந்தாருன்னா அவரோட டிராஜடி நமக்கு உண்மையிலேயே இம்பாக்ட உண்டு பண்ணும். அந்த ஹீரோ வந்து சாதாரண ஒரு பர்சனா, நான் முதல்ல சொன்னேன் டிராஜடிங்கிறது இமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷன் தட் இஸ் நோபல் அல்லது சீரியஸ் ஆக்ஷன். அது பெரிய ஆளுகளுக்கு நடக்கணும். ஒரு ஹீரோ பெரிய ஒரு கிங்குக்கோ ஒரு பெரிய ஒரு ஆளுக்கோ நடந்தாதான் நமக்கு அவ்வளவு பெரிய 10வது படியில இருந்து விழுந்தாதான் அடி பலமா இருக்கும். ஃபர்ஸ்ட் படியில இருக்கிறவங்க கீழே விழுந்தாலும் அது பெரிய அடியே இருக்காது, நமக்கும் வருத்தமே பட மாட்டோம். அப்போ ஒரு ஒரு பெரிய ஆளு கீழே விழுந்தாலும் நமக்கு அது ஐயோ இவ்வளவு பெரிய ஆளுக்கு இப்படி நடந்துட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் நமக்கு வரும். அது மட்டும் இல்ல, அந்த ஆளு ஃபர்ஸ்ட் டிராஜிக் ஹீரோட முதல் குவாலிட்டி ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டவனா இருக்கக்கூடாது. ஆக்சுவலா அவரு நல்லவனா தான் இருக்கணும், ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவனா ஃபுல்லாவே கிடையாது அப்படின்னா நமக்கு வந்து அது ஒத்துக்காது. அப்ப நம்ம மைண்டே அதை ஒத்துக்காது. அப்ப அவனுக்கு ஒரு சின்ன ஒரு டிராஜிக் ஃபிளா இருக்கணும். அமார்ஷியானா மிஸ்ஸிங் த மார்க் அப்படி சொல்லுவாங்க. இந்த பி பிரசாதோட புக்ல எல்லாம் அழகா போட்டிருக்கோம். மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு தன்னோட ஆக்சுவல் கோலை மறந்து ஏதோ தப்பு பண்ணணும். அவங்க ஒரு ஃபிளா இருக்கணும். மேபி ஒத்தளவுக்கு இருந்த சஸ்பிஷன், அல்லது கிங்ல இருக்கிற இந்த முட்டாள்தனமான மிஸ் ஜட்ஜ்மெண்ட், அல்லது ஒருவேளை ஹாம்லெட்டுக்கு இருந்த ஒரு சில இந்த மாதிரியான ஹலூசினேஷன்ஸ், அல்லது அவருக்கு இருந்த ப்ரோக்ராஸ்டினேஷன். இப்படி சில விஷயங்கள் இருக்கும்போது அந்த ஃபிளா அவரை வந்து நமக்கு அதுதான் அவரோட டவுன்ஃபாலுக்கு காரணமா இருக்கும். அப்போ ட்ராஜடி இதை பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நமக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம், திங்க் பண்ணுவோம். அப்போ ஓகே, அதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்ல போனா எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஈடிபஸ் ரெக்ஸ்ல ஒரு நல்ல ஈடிபஸ் ரெக்ஸ், ஈடிபஸ்ங்கிறது கிங் நல்ல மேன் தான். ஆனா அவனுக்கு வந்து ஒரு ஃபிளா என்னன்னா, அவனோட ஃபேட்டை பத்தி எனக்கு அறிவு இல்லவே இல்லை. இதுக்கு இவன் என்ன பண்ணுவான் பாவம் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லாருமே ஃபிளாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்றது இல்லை. அவங்களுக்கு தெரியாம கிங்ல இருக்கு உண்மையிலேயே அந்த 3 பழங்கள் யார் நல்ல பழங்கன்னு தெரியல. அது அவர் என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரு தப்பு, அது அவரோட தப்புன்னு இருக்காது. மேபி அவருக்கு தெரியல, அவ்வளவுதான். இக்னரன்ஸே ஆக்சுவலா ஒரு ஃபிளா தான். ஃபாஸ்டஸ்க்கு இருந்ததும் அதுவும் ஒரு பெரிய இக்னரன்ஸ் தான். இப்படி நம்ம எடுத்துக்கலாம், நிறைய எடுத்துக்கலாம் ட்ராஜிக் ஹீரோஸ். ஆனா அவங்க பெரிய ஆட்களா இருக்கணும், முதல்ல நல்லவனா இருக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம்.
அண்ட் அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அவர் கிரேட் ஃபெலோவா இருக்கணும், பெரிய ஆட்களா இருக்கணும், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்க தப்பு வச்சுக்கணும், அந்த தப்பு மூலமா கீழே விழணும், கீழே விழுந்து அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நிமசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு டிராஜிக் ஹீரோ அப்படின்னாலே நம்ம வந்து அந்த அந்த ஃபீல் நமக்கு வரும். ஓகே, அப்பதான் நமக்கு அந்த ஆளுகள்லாம் வரும், ரைட்? அண்ட் இமோஷனல் எஃபெக்ட் ஆஃப் ட்ராஜடிங்கிறது இந்த பெரிபேஷியா இதெல்லாம் இருக்கும்போது தான் நமக்கு வந்து உண்மையிலே ஒருத்தர் வருத்தப்படும்போது, நம்ம அவரு பெரிய பெரிய ராஜாவா இருக்காரு, தப்பு பண்றாரு, மேக்பெத் ஓகே தப்பு பண்ணிட்டு போறாரு, கடைசியில அவரு வருத்தமே படல அப்படின்னா நம்ம வந்து நம்மளும் வருத்தப்பட மாட்டோம். பரவாயில்ல பட்டு திருந்தட்டும் அப்படின்னு விட்டுருவோம். ஒரு டைம்ல அவர் வருத்தப்படுவாரு. ஒருவேளை அவரோட ஒய்ஃப்க்கு மேட் ஆகி அவர் ரொம்ப மோசமான நிலைமை ஆகி இறந்து போகும்போதோ, அல்லது ஒருவேளை கிங்லேயருக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும்போதோ, ஒரு டைம்ல அவங்க எங்கேயா தனியா இருக்கும்போது வருத்தப்படுவாங்க. கிங்லேயர் அந்த 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 ஹீத் சீன்லாம் அவர் அதிகமா வருத்தப்படுவாரு. அண்ட் அப்கோர்ஸ் நமக்கு மேக்பத்துமே வருத்தப்படுவாரு. அதான் அவரது ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இல்லையா, லைஃப் இஸ் அ டேல் டோல் பை இடியட் சிக்னிஃபைங் நத்திங். அவள்லாம் சொல்லுவார் ஒரு ஒரு டயலாக். இதெல்லாம் வந்து வருத்தம் தான் அவங்களுக்கு அது வரணும், அந்த ரெகக்னேஷன் வரணும். தப்பா போயிட்டு இருந்திருக்குமே இவ்வளவு நாள், ஆனா அது அந்த தப்பா போயிட்டு இருக்குமே ஃபீல் பண்ணும்போது ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். திருப்பி அவங்க அதை சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்துடும். ஒருத்தளவுக்கு கடைசியில் ஏகோ தான் இவ்வளத்தையும் பண்ணதுன்னு தெரியும் போது டெஸ்டிமா உயிரோட இல்லையே. அந்த மாதிரி ஆகுறது தான் நமக்கு வந்து டிராஜிக் எஃபெக்ட் கொடுக்கும். ஐயோ அவன் இவ்வளவு நல்லவனா இருந்தியா, இது ஒண்ணு மட்டும் நீ பண்ணலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். அதெல்லாம் நடக்கும். அடுத்தது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டர் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும். அதாவது நமக்கு ரவுண்ட் கேரக்டர், பிளாட் கேரக்டர். நமக்கு இப்போ இஎம் ஃப்ராஸ்டோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவர் சொல்லுவார் ரவுண்ட் கேரக்டர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நாவல் அழகா இருக்கு, ரவுண்ட் கேரக்டர், பிளாட் கேரக்டர், அல்லது ஸ்டாட்டிக் கேரக்டர், டைனமிக் கேரக்டர் சொல்லுவோம். அதாவது கேரக்டர் ஆரம்பத்துல கெட்டவனா இருந்தா எண்ட்ல வரைக்கும் அவன் யோகா வந்து கெட்டவனாவே தான் இருக்கணும். தெரிஞ்சிடக்கூடாது திடீர்னு இடையில. முதல்ல ஆரம்பத்துல நல்லவனா இருந்துட்டு போக போக கெட்டவனா ஏறக்கூடாது. முதல்ல கெட்டவனா இருந்துட்டு கடைசியில இல்லப்பா நான்லாம் கெட்டவனா இருக்க மாட்டேன் திருந்திடுவேன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அப்படி இல்லாம ஒரு நல்ல டிராஜிக் கேரக்டர்னா அவரு கன்சிஸ்டண்டா இருக்கணும். அது மட்டும் இல்ல நம்பக்கூடிய அளவுல இருக்கணும். சும்மா கட்டுக்கதையில வானத்துல தான் எங்கேயோ வந்து குதிச்சிட்டாங்கிற மேல இருக்கக்கூடாது. அது நம்பக்கூடிய அளவுல இருக்கணும், அந்த பிலீவபிளா இருக்கணும், அதுவும் முக்கியம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஒரு விஷயம். அண்ட் அந்த அந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அப்ராப்ரியேட்டா இருக்கணும், மெட்டஃபார்ஸ் யூஸ் பண்ணணும், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், ரைட்? அண்ட் எபிக் போயட்ரி பெருசா, ட்ராஜடி பெருசா அப்படிங்கிற ஒரு சண்டை வரும்போது நான் கொஞ்சம் டைம் பார்த்துக்கிறேன். ஓகே, 2 மினிட்ஸ் இருக்கு. 2 மினிட்ஸ் இதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம பண்ணலாம். இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம ஏதோ கண்டினியூஷன் பார்ப்போம். ஒன்றும் நம்ம மிஸ் பண்ண போறது கிடையாது. கண்டிப்பா எதுவுமே விட போறது கிடையாது. இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம வரிசையா பார்த்தா போறோம். முடிஞ்ச வரைக்கும் குயிக்கா என்னோட கால்குலேஷன் படி 3 நாள் 5 நாளுக்குல, அப்கோர்ஸ் 5 நாளுக்கு அதிகம் தான். அதுக்குள்ள நம்ம இந்த டோட்டல் கிரிட்டிசம் முடிச்சிருவோம். அல்லது 4 நாளுக்குள்ள முடிஞ்சா கூட பெட்டர் தான். அண்ட் அதே போல நம்ம அடுத்த தியரி பார்க்க போறோம், கல்ச்சர் ஸ்டடிஸ் பார்ப்போம், எல்லாமே நம்ம நிறைய டாபிக் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? டெஃபினட்டா மேல பார்க்கணும். பட் சீக்கிரம் முடிப்பேன். எனக்கு எப்படி இந்த 2 மட்டும் பிளேட்டோ ஆஸ்பெக்ட்ல மட்டும் ரொம்ப டைம் எடுக்கும். மற்றதெல்லாம் அவ்வளவு டைம் எடுக்காது, டக்கு முடிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். எனிவே, ஸோ சாப்டர் 23, 26 என்ன போட்டிருக்காங்கன்னா அங்க எபிக் போயட்ரி அண்ட் ட்ராஜடி, அந்த அதுக்குள்ள அந்த அந்த 4 சாப்டர்லயுமே ஆல்மோஸ்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்ல போனா எபிக் போயட்ரியை பத்தி வருது. எபிக் போயட்ரி அப்படிங்கிறது ட்ராஜடி ஈக்குவல் தான். ஆனா என்ன இல்லைன்னா ஸ்டேஜ் இந்த ஆப்சிஸ் மட்டும் இல்ல, அந்த விஷுவல் மட்டும் இல்ல. மற்றபடி எப்பிக்லாம் நமக்கு தெரியும். எப்பிக்னா நமக்கு ஆல்மோஸ்ட் கிளாசட் ட்ராமா மாதிரி அதை நம்ம வாசிச்சுக்கலாம். பட் நம்ம டெஃபினட்டா அதை தீ பிடிக்கிறது மாதிரி சீன்லாம் வரும். நம்ம அதெல்லாம் ஸ்டேஜ்ல கொண்டு வர முடியாது இல்லையா? அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா ட்ராஜடி தான் சுப்பீரியரா வச்சிருக்காங்க. ஏன் சுப்பீரியர்னா அந்த ஸ்டேஜ் எலிமெண்ட் இல்ல எப்பிக்ல, அதனால ட்ராஜடி சுப்பீரியர் அப்படிங்கிறத இவரோட ஐடியா. போயட்ரியை பத்தி சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சில போயட்ரியை பத்தி நிறைய பேர் வந்து தப்பா சொல்றாங்க. அதெல்லாம் இவர் திருப்பி அட்டாக் பண்றாரு. அவர் பிளேட்டோவை எப்படி திருப்பி அட்டாக் பண்ணாரு, எப்படி அவர் பிளேட்டோவுக்கு ரிப்ளை பண்ணாரு அப்படிங்கறத நம்ம எக்ஸ்ட்ராஸ்ல பார்ப்போம். அண்ட் 26ல என்ன சொல்றாரு, ட்ராஜடி தான் பவர்ஃபுல் அப்படி சொல்றாரு. எபிக் அப்படிங்கிறது நல்லதுதான், பட் ட்ராஜடி தான் ரொம்ப ரொம்ப நல்லா நம்மளோட இமோஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத அவரு அழகா சொல்றாரு. இதை நான் சொன்னது யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரே மெயின் பார்ட் மட்டும் தான் இருக்கணும். சப் பிளாட் வரக்கூடாது, மிக்ஸ் ஆகக்கூடாது, ட்ராஜடி காமெடி மிக்ஸ் ஆகக்கூடாது. அண்ட் யூனிட்டி ஆஃப் டைம்ங்கிறது 24 ஹவர்ஸ்ல அந்த ட்ராமா அதை தாண்டி போகக்கூடாது. காலைல ஆரம்பிச்சு யூனிட்ல முடிகிற மாதிரி, ஐ மீன் அந்த டைம் டியூரேஷன் சொல்லல, ஓவரால் சீன் அப்படி இருக்கணும். ஒரு சீன்ல அவர் எங்க குழந்தையா இருப்பாரு, அடுத்த சீன்ல பார்த்தா ஒரே பாட்டு முடியறதுக்குள்ள அவர் பெரிய ஆளாயிருவாரு, அடுத்த பாட்டு முடியறதுல தாத்தா அப்படி இருக்க முடியாது நமக்கு. அதுதான் அதுல போட்டிருக்கு. அண்ட் யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்கிள் செட்டிங்ல இருக்கணும். ஒரு சீன் அமெரிக்காலையும் இன்னொரு சீன் திடீர்னுட்டு அவங்க அங்க இருந்து இந்தியா வந்துருவாங்க, இப்பெல்லாம் இருக்கக்கூடாது.
ஸ்ட்ரிக்டா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இதோட கிளாஸ் முடிச்சோம்.